ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நம்ம ஜிக்கு கூடிய தி செல்ஃபிஷ் லவ் பார்ட் 5. ஓகேங்களா? பார்ட் 4 எதில் போய் விட்டுருந்தோமோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜேகே தான் வந்துட்டு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க, ஜேகேன்றாங்க. இங்கே பாருடா, நான் இந்த மாதிரி நிறைய ஒரு 5 கம்பெனிலேருந்து என்னை வந்துட்டு ஆடிஷனில் செலக்ஷன் பண்ணியிருக்காங்களான்றாங்க. அப்படியே எனக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் அவர் செலக்டட் ஆனது கூட மறந்துட்டு ரொம்ப ஹாப்பி கேட்டுட்ருக்காரு. அப்போ இங்கே வந்து அவங்க வந்துட்டு அங்கே போய் ஆடிஷன் கொடுக்கும்போது நான் வந்து நல்லா பண்ணிட்டேன்னா அவங்க வந்து ஒரு ஐடலுக்காக வந்து சூஸ் பண்ணிடுவாங்கண்ணா சொல்கிறாங்க. சிங்கரான்றாங்க. அப்படியே அந்த கண்டிப்பாக நீ செலக்ஷன் ஆகிடுவேன்றாங்க. அம்மா நீன்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு 2 கம்பெனி செலக்ட் பண்ணியிருக்காங்கடா, ஆனால் அவங்க ஆடிஷன் வந்து இப்போ கூப்பிடல, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குமாம்மா அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, கண்டிப்பாக செலக்ஷன் ஆகிடுவோம், கவலைப்படாது என்னன்றாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் போயிருப்போம். இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஸ்டடீஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு டேஸ் வந்து நெருக்குது அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் ஒன் ஃபைன் டே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கூலில் கூப்பிட்றாங்க. ஜேகேன்றாங்க. சார்ன்றாங்க, இங்கே பாரு இன்றைக்கி நம்ம ஸ்கூல்லேருந்து உங்களோட செலக்ஷன் பண்ணாங்களா, அவங்க எல்லாருமே வந்துருக்காங்க, நீ போய்ட்டு அந்த ஸ்கூலில் ஆடிஷன் கொடுக்குறியான்றாங்க. அந்த கம்பெனியில் சொல்கிறாங்க. நான் மட்டும் பண்ணுறாங்க, இல்லை நிறைய பேர் வராங்க போன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜேகே ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் பேர் போகிறாங்க. அது வந்து மியூசிக்கு மட்டும்தான். இப்போ இவங்க எல்லாருமே எங்கே போகிறாங்க, போயிட்டு நம்ம பெட்ஷீட் இருக்குல்ல அங்கே தான் நம்ம ஜேகே வந்துட்டு ஆடிஷன் கொடுக்குறாங்க. ஜேகே ஆடிஷன் கொடுத்த உடனே வந்துட்டு அங்கே செலக்டடும் ஆயிடுறாரு. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருப்பா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார்ன்றாங்க. நீ இப்போ செலக்டட் ஆகிருக்க 1 வீக் ஆஃப்டர் நாங்கள் சொல்லுவோம், சரியா நீ எப்போ இங்கே வரணும், ஏன்னா இதோட ப்ரொசீஜர் என்னென்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் தானே படிக்கிறேன்றாங்க. ஆமாம் ஏன்னா கம்ப்ளீட் பண்ணல சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா அது ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க வந்துடுறாங்க. ஜிமின்க்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜிம்மின்றாங்க. என்ன ஜெயிக்கேன்றாங்க. உனக்கு தெரியுமா ஜிம்மின்றாங்க. என்னடான்றாங்க. நானே செலக்டட் ஆகிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கும் ஆமாம், ஆனால் அவங்க இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குமா, அந்த கான்ட்ராக்டெலாம் சைன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குமா, அவங்க சொல்லியிருக்காங்க கூப்பிட்றப்ப தான் வரணும், அப்போ அந்த கான்ட்ராக்டோட ரூல்ஸ் படி தான் நிறைய இருக்குது சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. இந்த பக்கம் ஜிம்மின்மே வந்துட்டு அதே மாதிரி டான்ஸ்லாம் ஓடிட்டு வந்துட்டு ஆடிஷன் வந்து செலக்டட் ஆகிருக்காரு. ஆனால் ஜிம்மின் வந்துட்டு ஜேகே வந்து சொல்லவே இல்லை. இது வந்துட்டு அவர் வந்து பெருசாக இது பண்ணவே இல்லை. ஏன்னா ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் சொல்லவே இல்லை. ஆனால் ஜேகேக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ஜிம்மின் செலக்டட் ஆகிருக்கானா இல்லையா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜான் வராங்க. ஜான்றாங்க. என்ன ஜேகேன்றாங்க. ஜிம்மின் செலக்டட் ஆகிட்டானான்றாங்க. ஆகிட்டானே சொல்கிறாங்க. ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லைன்றாங்க. இல்லைடா நீ பிஸியாக இருக்கா சொல்லிட்டு மியூசிக் கிளாஸில் பிஸியாக இருக்கியா அதனால தான் சொல்கிறாங்க. இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் மறந்துருப்பான்டா. சரியே சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்கிறாங்க. சரிட்டு இப்போ ஜிம்மின் வந்துட்டு எக்ஸாம் தான் ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருக்காங்க. ஜேகேக்கு இந்த வீக்கோட எண்டிங்கில் தான் வந்துட்டு இந்த வீக்கெண்ட் வரும்னா அந்த எண்டிங்கில் தான் வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜேகேக்கு ஜிம்மின் கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு ஜிம்மின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. இது வரைக்கும் நான் வந்துட்டு அன்னைக்கு கூட்டிகிட்டு போனேன், கொஞ்ச நேரம் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் இப்போ அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்களே எப்படி சொல்கிற மாதிரி இருக்க அவருக்கு. அப்போ நம்ம இவங்க இருக்காங்கன்னா நம்ம ஜேகுன் வந்துட்டு ரூம் மட்டும் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஜேகுன் வந்து வேறு ஒரு பிளேஸ் சேர்ந்தவங்க. அவரை சொல்கிறாங்க. ஜேகுன்றாங்க. என்னடான்றாங்க. எனக்கு ஜிமின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசையாக இருக்கா சொல்கிறாங்க. சரி அதுக்குன்றாங்க. எனக்கு ஜிமின் கூட கொஞ்சம் வெளில போகணும்னு சொல்கிறாங்க. வெளில போனால் போயிட்டு வரேன்றாங்க. இல்லைடா எனக்கு கொஞ்சம் ஸ்டே பண்ணணும் அவங்க கூட. ஸ்டே பண்ணணுமா என்னடா சொல்கிறேன்றாங்க. இல்லை எனக்கு உனக்கு சொன்னால் புரியாதுன்றாங்க. என்ன புரியாது சொல்லுன்றாங்க. எங்கள் பாரு நம்மளால் ஸ்கூல் படிக்கணும்டா அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு என் ஜிமின் கூட கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நான் முன்னாடியே இந்த ஸ்கூல் விட்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஜிமின் கூட இருக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ வந்துட்டு இப்போ எனக்கு ரூம் கீ தரவான்றாங்க. சரி சொல்லிட்டு அவரும் வாங்கிக்கிறாரு ரூம் கீயை. உனக்கு ரூமில் அங்கே பாரு யாரும் மாட்டாங்க, நான் மட்டும் தான் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருடா ஜெக்கேன்றாங்க. என்னன்றாங்க. இங்கே பாரு இந்த மாதிரிலாம் எதுவும் அவசரப்பட்டு பண்ணுறாங்க. இல்லை நான் அப்புறம் பண்ண ஜஸ்ட் நான் கொஞ்சம் நேரம் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவான்றாங்க. சரி ஓகேடா அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் ஜெக்கே என்ன பண்ணுறாரு. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் டான்ஸ் கிளாஸில் தான் இருக்காரு. என்ன ஜெக்கேன்றாங்க. ஜிமின் வெளில போகலாமா சொல்கிறாங்க. வெளில போகலாமா. இல்லைடா எனக்கு டான்ஸ் இருக்கேன்றாங்க. இல்லைடா ப்ளீஸ் எனக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு பார்க்குறாரு. இப்போ ஜிம்மின் கண்டினியூஸாக கிளாஸ் வந்ததுனால ஜிம்மின் திட்டிருக்க மாட்டாங்க. அதுவும் அவருமே டான்ஸ் தான் செலக்டட் ஆகிருக்காரு. சரி ஓகே சொல்லிட்டு நான் அதே ஒரு நிமிஷம் சொல்கிறது கேட்குறாங்க. சார்ன்றாங்க. என்ன ஜிம்மின்றாங்க. சார் நான் இன்றைக்கி ஒன் டே மட்டும் லீவ் எடுத்துக்குவான்றாங்க. என்னாச்சு பண்ணுறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்றாங்க. டயர்டாக இருக்கா. ஓ சரி கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறல அதனால தான் இருக்கும். சரி ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு ஜிம்மின் பேக் எடுத்து வராரு. எங்கே ஜேகே அப்படி சொல்கிறாங்க. வெளில போகிறோமான்றாங்க. வெளில தான் போகிறோன்றாங்க. எங்கேன்னு சொல்கிறாங்க. வாயேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறது. ஜிம்மின் ஜேகே 2 பேரும் வெளில போகிறாங்க. ஜேகே ஜிம்மின் நிறைய பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறாருன்னா, ஜேகே எல்லோரும் நம்ம ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுதுறான்றாங்க. அப்படிலாம் இல்லை நம்ம ஸ்கூல் போகிற ட்ரெஸ் போட்டுக்கோண்டா அதனால் நல்லா அப்படி பார்க்குறாங்க. தப்பாக நினச்சிக்காத சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேருமே அதில் ஒரு மாதிரி சுற்றிட்டே இருக்காங்க. நிறைய ஷாப்பு அப்படின்னு போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த டே ஃபுல்லாகவே.
இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 3 o'clock பக்கம் இருக்கும் இவங்க வந்து சுற்றிட்டு இருந்தது. ஜேகேனா 6 o'clockலாம் ஹாஸ்டல் போகணும்டா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் போயிடணும்டா இல்லைன்னா திட்டுவாங்கடா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஒரு பிளேஸ்க்கு போகிறோமா சொல்கிறாங்க. எங்கேன்றாங்க வாயன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமினும் ஜேகே வந்துட்டு ஜீவனோட ரூம் இருக்குல்ல அங்கே தான் போகிறாங்க. அது வந்து தனியாக ஒரு வீட்டில் ஒரு மேலே ஒரு ரூம் தான் அவங்க வந்துட்டு அவர் வந்து ரெண்டுக்கு இருக்கார். பார்க்குறாங்க இது எனக்கு யார் வீட சொல்கிறாங்க. ஜீவனோட வீடுன்றாங்க. ஜீவனோட வீடை எதுக்கு சொல்கிறாங்க இங்கே எதுக்குன்றாங்க. ஜஸ்ட்டு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தோணுச்சா அதனால தான் சொல்கிறாங்க. ஓ அப்படியான்றது இதை நம்ம டே ஃபுல்லாக இருந்தோமேன்றாங்க. பரவாயில்லடா சொல்கிறாங்க. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ஜேகே 2 பேருமே அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. அது ரூம் வந்து ஓப்பன் பண்ணுற ரூம் ரொம்ப நீட்டாகவே நல்லா இருக்குது. பார்க்குறாங்க அம்மா இது எதுக்குலாம் எங்கே கூட்டிகிட்டு வந்தா மூவி தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம் கேட்க அப்போ வந்து இல்லை ஜெய்மீன்னு சொல்கிறாங்க. வேறுன்றாங்க எனக்கு உங்க கூட கொஞ்சம் இருக்குன்னு தோணுச்சா அதான் சொல்கிறாங்க. இருக்கணுமா என்ன சொல்கிறீங்க புரியலையே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜேகே என்ன பண்ணுறாங்க டோரை வந்து லாக் பண்ணிட்டு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜேகேன்றாங்க. இல்லைடா எனக்கு ஆடிஷனில் நான் செலக்டட் ஆகிட்டேன் சரியா எனக்கு எவ்வளோ டேஸ் இருக்குன்னு தெரியல. எனக்கு அதுக்கு முன்னாடி உங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ரொம்ப ஆசை இருக்குன்றாங்க. ஹாப்பியாக இருக்கும்ண்ணா என்ன சொல்லிட்டு ஜெயிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. உனக்கு போய் சொல்லாத அவனுக்கு புரியல என்ன சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மினுக்கு ஒரு கடத்துக்கு புரிஞ்சுது. ஆனால் ஜெயிக்க நம்ம ஸ்கூல் படிக்கிறோம்டான்றாங்க. எனக்கு ஃபஸ்ட் லவ்னே நீ தானடா அதனால தான்டா எனக்கு உன் கூட அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வேணாண்டா எக்ஸாம்லாம் வரப்போகுதுடான்றாங்க. எக்ஸாம் தானே வரப்போகுது அதெல்லாம் உன்னோட சரியாக சொல்கிறாங்க. நான் அப்படியே இது பண்ண மாட்டேன் ஜஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்க. கொஞ்சம் மட்டும் உன் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம்மினுமே வேறு வழி இல்லாமல் அவருமே லவ் பண்ணுறதால சரி ஓகே அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ ஜேகே தான் ஜிமினா வந்துட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஜேகே எனக்கு பயமாக இருக்குடா சொல்கிறாங்க. ஒன்றுடான்றாங்க. உனக்கு எப்படி ஜேகே இதெல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க. ஏன்டா இதெல்லாம் தெரியாது சொல்கிறேன். இங்கே பாரு நீ நடந்துட்டு ஒன்றா அன்றைக்கி மூவி பார்த்தோன்றாங்க. இப்போ தான் ஜிமின் நினச்சி பார்க்குறாரு. ஜேகே விட்ட ஜிமின் இருக்கும்போது 2 பேரும் ஒரு ரொமான்டிக் மூவியை தான் பார்த்துருப்பாங்க. அந்த டேக்கு அப்புறம் தான் ஜேகேக்கு நம்ம வந்து இருந்தால் அப்படி ஜிமின் கூட மட்டுமே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து வந்திருக்கும். அதான் இப்போ நினச்சி பார்க்குறாரு. உங்கள் பாரு ஜேகே அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு அந்த மூவியை பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாக இருக்குது அவங்க கூட அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இந்த அதாவது இந்த ஐடல் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று மட்டும் தான் அப்போலாம் தோணுன்னு தோணுச்சுடா ப்ளீஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மினுக்குமே வந்துட்டு புரியுது. ஏன்னா இவங்க லவ் பண்ணால் கூட கிஸ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் படிக்கிறதுனால ரொம்ப ஜெனியூனான ஒரு லவ்வாக தான் இருந்திருக்கும். இப்போ ஜிம்மின் வந்துட்டு சரி ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மினை வந்து கிஸ் பண்ணா ஜிம்மின் வந்து பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் கிஸ் பண்ணா ஜேகே கிஸ் பண்ணா 2 பேரும் வந்து ரொம்ப மாறி கிஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி வந்து அவங்களுக்கு வந்துட்டு அதிகமாக வந்து கொஞ்சம் ஜேகே வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி நார்மலாக தான் வந்துட்டு கிஸ் தான் பண்ண நினச்சிட்டு போகிறா. அதை தாண்டி அவருக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகா. இப்போ ஜேகே ஜிமின் பார்த்து கேட்குறாரு. ஜிமின் உனக்கு ஓகேவான்றாங்க. ஜேகே அது வந்து எனக்கு பயமாக இருக்கலான்றாங்க. ஒன்றும் இல்லைடா ஒன்றும் ஆகாது அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேருமே வந்து அந்த வீட்டில் அந்த ரூமில் தான் இன்டிமேட்டடாக இருந்திருப்பாங்க. இது ஜிமினுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஜேகே தான் ஜஸ்ட் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் போயிருப்பாரு. ஏன்னா அங்கே போய்ட்டு எல்லாமே வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும். அதுவும் ரொம்ப நேரம் இப்படியே தான் இருந்திருப்பாங்க. ஜிமினுக்கு ரொம்ப பெயினாக வந்துட்டு அழுகவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ ஜேகே வந்துட்டு பார்க்குறாரு. என்னாச்சுடா ரொம்ப வலிக்குதா சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாரு. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு ஜேகே தான் வந்துட்டு ஒன்றுடா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப மாதிரி இருக்கடா சொல்கிறாங்க. இல்லைடா ஒன்றும் சரியாயிடும் சொல்லிட்டு ரொம்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜிமின் கேட்குறாங்க. ஜேகே நீ என்னை எப்பவும் மறந்துட மாட்டேலாம் சொல்கிறாங்க. என்னடா நான் ஏன் மறக்க போகிறேன் எப்பவும் மறக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது கொஞ்சம் டைம் ஆகுது. ஜேகே நான் ஹாஸ்டல் போகணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடா வா அப்படி சொல்கிறாங்க. ஜேகே எனக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குடா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜேகே அது வந்து ஒரு நைட் டைம் ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ 6 o'clock மேலே ஆகுது. அவர் அப்படியே ஜெய்மினா வந்து தூக்குறாரு. ஒரு மாதிரி ஜேகேன்றாங்க. பரவாயில்ல நான் தூக்கிக்கிறாங்க யாரும் பார்க்க மாட்டாங்கன்றாங்க. சரின்ட்டு அவர் அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் அப்படியே ஜிமினை தூக்கிட்டே வந்திருப்பார். தூக்கி அந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் விட்டுருப்பாரு. இப்போ ஜிமின் தான் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. பாரு ஒன்றும் இல்லை பயப்படாதுன்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போது இவங்க நெக்ஸ்ட் டே தான்டா ஸ்கூலில் தான் நம்ம ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி ஹை ஃபீவராக வந்துருக்கு அவருக்கு. அவர் ஹாஸ்டல் ஸ்கூலுக்கே வரல வீட்டில் அவர் ஹாஸ்டலே ஸ்டே பண்ணியிருக்காரு. இங்கே நம்ம ஜானுமே ஹாஸ்டல் தான். அவர் வேறு ஒரு ரூமு. அவர் வந்துட்டு கிளாஸ்க்கு வராங்க. ஜேகே கேட்குறாங்க. ஜான்றாங்க என்னடான்றாங்க. ஜிமின் எங்கடான்றாங்க. அதுவாடா ஜிமினுக்கு ஃபீவர் வந்துச்சுடான்றாங்க. ஃபீவரான்றாங்க. ஆமாடா அவனுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது ஹெவி ஃபீவராக இருந்துச்சு அதனால இன்றைக்கி வரமாட்டான் அப்படி சொல்கிறாங்க. வரமாட்டானா ஆமாட்டா வரமாட்டான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜீவன் கேட்குறாரு. என்னாச்சுடா நேற்று தானே வேலை போனீங்கன்றாங்க. இல்லைடா அது வந்துன்றாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஜீவன் கேட்குறாரு. ஆமாடா நம்மகிட்ட கேட்கவும் மறைக்காமல் போய் சொல்லாமல் சொல்லுன்றாங்க. என்னடா சொல்கிறாங்க. அம்மா நீ வேறு முறை எதுவும் பண்ணலன்னு சொல்கிறாங்க. என்னடா கேட்குறான்றாங்க. அங்கே பாரு போய் சொல்லாமல் சொல்லு ஜேகே அவனுக்கு நீங்கள் 2 பேரும் படிக்கிறீங்க ஸ்கூலு நீ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்டேன் நானும் வந்துட்டு ஓகே சொன்னேன். அதை தாண்டி எதுவும் பண்ணல அப்படி சொல்கிறாங்க.
நம்ம ஜெகக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ போய் சொல்லாமல் சொல்கிறா, அவங்களுக்கு எப்போ ஃபீவர் வர அளவுக்கு இருக்கும், நேற்று ஜஸ்ட் நீங்கள் சும்மா தானே சுற்றி பார்க்க போனீங்கன்னாங்க. இப்போ ஜெகக்கு ஒரு மாதிரி இருக்குது, இல்லை அது இல்லை ஜெகும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அது இல்லைன்னா டே அப்படி மட்டும் சொல்கிறாங்கன்றாங்க. இல்லைடா நாங்கள் ஒரு இதில் அப்படி சொல்லிட்டாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க, நாங்கள் இல்லை நான் ஜிமின் கூட அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் கூட நான் கொஞ்சம் க்ளோஸாக இருந்துட்டேன்டா அப்படி சொல்கிறாங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கா, அவன் நீங்கள் 2 பேரும் இப்போ ஸ்கூல் படிக்கிறீங்க, இப்படி பண்ணி வச்சுருக்கான்றாங்க. ஏன்டான்றாங்க, நீங்கள் லவ் பண்ணுறீங்க தான், ஆனால் அதுக்காக இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா, இந்த வயசில் போய் இப்படிலாம் பண்ணுவேன் என்ன அப்படி சொல்கிறாங்க. சரி அவரும் அப்படியே இருந்துட்டு ஏன் சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. அப்போது மெடிசன் எதனா ப்ரொடக்ஷனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவும் யூஸ் பண்ணலையான்னு சொல்கிறாங்க. ஜெகே கொண்டு போடல. இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. இடியட்டா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடா அப்படி சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற ஜெகுன்றாங்க. ஐயோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு இங்கே பாரு வெளில அப்படி சொல்லிட்டு ஜங்க் கூட்டிகிட்டு ஜெகுனா வெளில வராங்க. என்னடான்றாங்க. அங்கே பாருடா 2 பேருமே படிக்கிறீங்கடா, உனக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் இருக்குது, அவனுக்கும் ஒரு ட்ரீம் இருக்குது, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கா அப்படின்றாங்க. ஏன்டா என்னடா ஆகும் அப்படி சொல்கிறாங்க. உனக்கு புரியலையா ஜங்கு கூப்பிட்றாங்க. எனக்கு புரியலையே அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் ஜெகுன் வந்துட்டு ஜங்கூட இயர்ஸ்லாம் சம்திங் சொல்கிறாரு. ஜெகுன் அப்படி எப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு அப்படி இருக்க நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவோம் ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகிடக்கூடாது, நாங்கள் வா அப்படி சொல்லிட்டு அவர் மெடிக்கல் ஷாப் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மெடிசன் தான் வாங்குறாரு. வாங்கி இதை அவன்கிட்ட கொடுத்துட சொல்கிறாங்க. அது எப்படிடா அப்படி எப்படி கொடுக்குறது சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ அவன் என்ன இதுக்கப்புறம் எதனா ஆகிட்டு என்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மினுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, எனக்கும் ஒரு ட்ரீம் இருக்குது, நாங்கள் எப்படி இந்த வயசுக்கு போயிட்டு அப்படி ஆக முடியும் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்கள் என்ன போய்ட்டு பேரண்ட்ஸாக வாங்க முடியும் சொல்கிறாங்க. ஜெகக்கு ஒரு மாதிரியாக இருக்காது, எப்படி எப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருன்றாங்க. இதை கொடுத்துட்டு இப்போ அவனுக்கு ஃபீவர் வேறு இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ரா இன்னொரு டேப்லெட்டும் வாங்கி கொடுக்குறாரு. இதை அவங்கள்ட்ட கொடுத்துரு, அப்போ தான் அவனுக்கு எதுவும் ஆகாது ஃப்யூச்சரில். அங்கே பார்த்தியா இதெல்லாம் இந்த வயசுக்கு அப்புறம் பண்ணக்கூடாதுடா, என்கிட்ட நீ கூட சொல்லியிருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு எவ்வளோ தப்பு தெரியுமா, அவன் சின்ன பையன்டா, அவனுக்கும் உனக்கு ஒரே வயசு தான் இருந்தாலும் பார்க்குறதுக்கு அவன் வந்து உன்னோட குட்டியாக தெரியுமா. அவனும் நிறைய வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய வந்துட்டு எங்கள் 2 பேரும் ட்ரீம் அச்சீவ் பண்ணணும். இப்போ பாரு நானும் செலக்டட் ஆகிட்டேன், நீ செலக்டட் ஆகிருக்கா. அப்போ வந்துட்டு என்ன உனக்கு என்ன அவங்களோட கம்பெனிலேருந்து கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவா, இவனை நீ ஜிம்மில் பார்த்துப்பியா, இப்போ நீ ஆடிஷனில் போய்ட்டு இது பண்ணுவேன் என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்க ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லை இந்த ஏஜில் போய்ட்டு அப்படி பண்ணால் அவனோட பேரண்ட்ஸ்லாம் ஒத்துப்பாங்களா அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஆனால் அது அந்த மாதிரி எதுவும் இருக்காதுடான்றாங்க. இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்படி கொடுக்குறாந்தா. அப்படி ஆடிஷன் என்ன பண்ணுவோன்றாங்க. நீ உனக்கு ட்ரீம்லாம் விட்டுட்டு ஜிம்மில் கூட அந்த மாதிரி வரும் லைஃப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவான்றாங்க. அது எப்படி நாங்கள் இப்போ போய்ட்டு அப்படி பண்ண முடியும் சொல்கிறாங்க. உனக்கு புரியுதுல்ல, இதை யோசிக்க மாட்டேன் முன்னாடின்றாங்க. ஜெகக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ என்னோட ஜிம்லாம் ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டானான்றாங்க. ஆமாம் அப்போ எப்படி பண்ணி வச்சிருக்கா, யோசிக்கவே மாட்டேங்கிற மாதிரின்றாங்க. நீங்களா நான் ஒரு வேறு மாதிரின்றாங்க. இதெல்லாம் யோசிச்சிருக்கணும், எனக்கு அப்படி தெரியும் உனக்கு இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்க மாட்டேன்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு போய் கொடு அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவனுக்கு ஹார்ட் ஆகிருக்குமான்றாங்க. அங்கே பாரு ஃபஸ்ட்டு போய் கொடு அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜேகேங்க வந்துட்டு ஜிம்மின் ஹாஸ்டலுக்கு தான் வராங்க. வார்டன் தான் கேட்குறாங்க என்னப்பான்றாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஜிம்மின் தான் சொல்கிறாரு, ஃப்ரெண்டை பார்க்கணும் அது ஃபீவரான்றாங்க. ஆமாம் ஃபீவர் தான்ப்பா, சரி போ அப்படின்றாங்க. நம்ம ஜேகேமே வந்துட்டு ஜிம்மினுக்கு தான் வராங்க. ஜிம்மின் பயங்கர ஃபீவர் படுத்திருக்காரு. இப்போ பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜேகே அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு ஷுகர் ஆகிட்டு இருக்காரு. ஜிம்மின் என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. டேப்லெட் போடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜேகே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்போ ஷுகர் ஆகிட்டே இருக்காங்க. ஜேகே தான் ஜிம்மின் வந்துட்டு நிமித்தி உட்கார வச்சுட்டு இங்கே பாரு ஜிம்மின் சாரி ஜிம்மின் எவ்வளோ தப்பு சாரிடான்றாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஜேகேக்கு ஜிம்மின் கேட்குறாங்க. என்ன ஜேகே சொல்கிற, நான் தானே ஓகே சொன்னேன், இதில் உங்களும் தப்பு இருக்க மாதிரி சொல்கிறேன், அப்போல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் ரொம்ப ஜேகேவுக்கு அப்போ கூட கம்ஃபர்ட் தான் பண்ணுறாரு. இதில் போய் என்ன இருக்குது சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மின் நான் வேறு மாதிரி யோசிக்கவே இல்லை சொல்கிறாங்க. என்ன ஜேகே சொல்கிறேன்றாங்க. இல்லை இந்த மெடிசனை பொடி அப்படி சொல்கிறாங்க. இது என்னது அப்படி சொல்கிறாங்க. இது போடுறா அப்படி சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி ஃபீவருக்கு மெடிசன் போட்டிருக்கேனே, ஜான் காலை வேணது கொடுத்தா நான் போட்டு, அதுவும் வார்டன் மேம் ஒன்று கொடுத்தாங்க, நான் 2த்தையும் சேர்த்து போட்டேன்டா, இது எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லைடா இது ஃபீவர் டேப்லெட் இல்லைன்றாங்க, வேறுன்றாங்க. இதை நீ போடு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்லேன்றாங்க. ஜேகே ஜிம்மினோட ஏசில் போய்ட்டு மோஸ்ட்டாக சொல்ல ஜிம்மினுக்கு ரொம்ப கோவம் வருது. நீ என்ன சொல்கிற ஜேகே அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம்மின். அப்போ ஜேகே வந்துட்டு ஜேக்கும் சொன்ன விஷயம் தான் நினச்சி பார்க்குறாங்க. பாரு அவன் வந்து சென்சிட்டிவ் எனக்கு தெரியும், நீ சாதாரணமாக சொன்னாங்கன்னா அவனை வந்து கோவப்படுவான். நீ என்ன சொல்கிற ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு எனக்கு கரியர் தான் இம்பார்ட்டண்ட்டு, உனக்கு நீயும் வந்துட்டு உன்னோட டான்ஸ் தான் உனக்கு இம்பார்ட்டன்ட் ட்ரீம், எனக்கும் அப்படி தான், அதனால் வந்துட்டு இதை எடுத்து தான் ஆகணும், இது தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. இது இப்போ அவரே ஜேகே திங்க் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு ஜிம்மின் அது தெரியாமல் நடந்துச்சு சரியா அப்படி சொல்கிறாங்க. ஜேகே நீ என்ன சொல்கிறான்றாங்க. அங்கே பாரு ஜிம்மின் ஸ்கூல் டைமில் லவ் பண்ணுறது சாதாரண ஒரு விஷயம் தான் சரியா, அது வந்துட்டு அப்படியே அதே நினச்சிட்டு இருக்க முடியாது. நம்ம ஸ்கூல் முடிஞ்சதும் நம்மளுக்கும் தனித்தனி ட்ரீம் இருக்குது, நம்மளுக்கு தனித்தனியாக ஒரு டேரக்ஷனில் போக போகிறோம். இந்த மாதிரி எதுவும் பின்னாடி பிரச்சனை வரக்கூடாது சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை வரும்ன்றாங்க. பாரு நான் சொல்கிறது உனக்கு புரியும், நான் நினைக்கிறேன் சொல்கிறேன், அந்த மாதிரி எதுவும் இருந்துடக்கூடாது, அப்படி என்னோட லைஃப் உன்னோட லைஃப் 2 பேர் லைஃப்பும் ஸ்பாயில் ஆகிடும் சொல்கிறாங்க. அப்படின்னா நீ என் கூட அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் இருந்துட்டேன் சரியா, தெரியாமல் இருந்துட்டேன் போதுமா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறேன். ஜேகே சொல்ல ஜெய்மின் ஜேகே பலரும் வந்து அரைஞ்சிடுறாங்க. நீ என்ன பேசுகிற அப்படி சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின், எனக்கு என்னோட ப்ரொஃபஷனல் தான் முக்கியம் சரியா, எனக்கு எதுவும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது, பின்னாடி நான் தான் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு ஜேகே அவருக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாரு. அப்போ தான் ஜிமின் புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி செஞ்சா நீ போடுற சரியாக போட்டுக்கோ, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் லவ் அப்படியே நினச்சிட்டு இருக்காது, உன்னோட டான்ஸு உன்னோட ட்ரீம் அதை மட்டுமே நினச்சிட்டு பாருன்னு சொல்கிறாங்க. லவ்ன்ற ஸ்கூலில் எல்லா டைமில் வர்றது தான், அதை அப்படியே நினச்சிட்டே இருக்க முடியாது சரியா, எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, நான் தேடி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறாங்க, இந்த மெடிசன் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இப்போ நாளைக்கு வந்துட்டு என் மேலே தான் தப்புன்னு எதுவும் சொல்லாத சரியான்றாங்க. ஜேகே நீ என்ன சொல்கிறேன்றாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது சரியா, ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக தான் நான் கொடுக்குறேன், இது எனக்கு நான் கொஞ்சம் யோசிக்காமல் பண்ணிட்டேன் சாரின்றாங்க. யோசிக்காமல் பண்ணிட்டேன் அப்படி என் கூட லவ்லும் இல்லையா சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் உன்னை லவ் பண்ணேன், அது எல்லாமே ஸ்கூல் லவ் அப்படி தான் இருக்கும் சரியா, அதே நினச்சி லைஃப் லாங் என்னால் இருக்க முடியாது சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, அது எனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஜிமின் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜேகே நீ என்னை பற்றி யோசிக்கவே இல்லையா சொல்கிறாங்க. உன்னை பற்றி என்ன யோசிக்கணும், நான் அங்கே பாரு ஜிமின், நீ உன்னோட ட்ரீமில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கேன் எனக்கு தெரியல, ஆனால் என்னோட ட்ரீமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் சொல்லிட்டு டேப்லெட்டை கொடுத்துட்டு வெளில அப்படியே ஜேகே வந்துடுறாரு. இது நீ எடுத்து ஆகும், இது போட்டுக்கோ, அப்போ எந்த பிரச்சனையும் வராது அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு வெளில வந்துடுறாங்க. ஜேகேக்கு பயங்கர டேஸாக இருக்கா, அப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா ஜிமின் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஆகிருக்காங்க. அப்போ ஜேகே ஜிமின் வந்துட்டு அகைன் ஜேகே வந்துட்டு ஜிமின் ரூமில் போயிட்டு பாருங்க மெடிசன் நீ கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்ல அப்போ ஜிமின் சொல்கிறாங்க, அப்போது என் லைஃப்பில் இனிமேல் அகைன் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேகே என்ன அப்படி சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ இந்த மெடிசனை நான் எடுக்கணும் அப்படின்னா நீ என் லைஃப்பில் அகைன் வரவே கூடாது, உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இதோட பிரேக்கப் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜேகேக்கு மாதிரி எடுத்து என்னடா சொல்கிறாங்க. ஆமாம் நான் இப்போ இது எடுக்கணும் தானே சொல்கிறாங்க. அப்போ ஜேகே திங்க் பண்ணுறாங்க, இப்போ இதை எடுத்தால் தான் நீ உன்னோட ட்ரீமில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ இதை எடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக கேட்குற இந்த லேப்டாப் யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ நீ என் லைஃப்பில் எப்போவும் அகைன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து ஜேகே வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. இதான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது, எப்போவும் என்னோட மூஞ்சி வந்து முழிக்கவே கூடாது, உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை, லேஸ்ட் பிரேக்கப் தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்துட்டு எந்திரிச்சு வந்து டோர் அப்படியே க்ளோஸ் பண்ண ஜேகே அப்படியே வெளில வந்துடுறாங்க. ரொம்ப பயங்கரமாக ட்ரை பண்ணுறாரு. வந்து ஃபர்ஸ்ட் லவ் எவ்வளோ வந்து ஆசையாக லவ் பண்ண ஒரு பையன், அவன் டேலி எல்லாமே இப்படி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகாரு. பரவாயில்ல, ஆனால் அவன் வந்துட்டு அவன் ட்ரீம் அச்சீவ் பண்ணணும், நான் என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணணும், ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ அவன் கோபத்தில் இருக்கான். ஒன் டே இது எல்லாத்தையும் நாங்கள் இதெல்லாம் சரியாயிட்டு நாங்கள் ஐடலாக ஆகும்போது அவன் வந்துட்டு அப்போ அன்றைக்கி அவனுக்கு தோணும் ஜேகே சொன்னது தான் கரெக்டுன்னு அவனுக்கு தோணும், அப்போ நான் கண்டிப்பாக அவனும் சமாதானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து நினச்சிட்டு வெளில வர கரெக்டாக அவருக்கு அவனோட சார் வந்து கூப்பிட்றாங்க. ஜேகேன்றாங்க, சார்ன்றாங்க, அங்கே பாரு உன்னை ஒரு கம்பெனியில் செலக்ஷன் பண்ணாங்களா, ஆமான்றாங்க, அவங்க வந்திருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா பிகிட் கம்பெனியில் தான் வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க ஒரு கான்ட்ராக்ட் வந்து கொடுக்குறாங்க, இந்த இதை ரீட் பண்ண அப்படி சொல்கிறாங்க. பக்கத்தில் ஜிம்மில் ஜங்கோட சாருமே இருக்காங்க. வந்துட்டு என்னன்றாங்க, அதை ரீட் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு இதாக ரீட் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக அதில் மெயினாக வர்றதே வந்துட்டு லவ் அப்படின்ற ஒன்று இருக்கவே கூடாதுன்னு சொல்லி தான் வந்திருக்கு. ஏன்னா அவங்க கரியரை பாதிக்கும் அப்படின்றதுக்காக லவ்ன்றது ஒன்று இருக்கக்கூடாது, உனக்கு அப்படி எதுவும் இருந்ததுனே அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஸ்கூல் லைஃப்பில் இப்போ உள்ள பசங்களுக்குலாம் எல்லாமே இருக்கும், அதை உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஏகே அப்படியே வந்து ஒரு டைம் ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இல்லை அப்படி சொல்லிடுறாரு. அப்படியே வந்து டிக் ஆகிடுது. இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஜான் வந்துட்டு பார்க்குறாங்க. வெளிலேருந்து பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு ஜேக்கும் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு என்னடான்றாங்க, இல்லை ஜேகே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறான், நானும் வேறு ஒரு கம்பெனியில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜான் ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஜிமினோட பார்க்கலாம் வந்துட்டு ஜிமின் ரொம்ப தான் வராங்க. ஜிமின் சொல்கிறாங்க, ஜான் அப்படி சொல்லி ரொம்ப அழுதுருக்காங்க. என்னாச்சுடான்ட்டாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா ஜேகே இருக்கானா, அவன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டான் சொல்கிறாங்க. என்னன்றாங்க, ஆமாம் அவன் செலக்டட் ஆகிட்டான், கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க. அப்போவே ஜேகே வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ண கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எக்ஸாம் மட்டும் நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம், நாங்களே கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு அவங்க ஸ்கூலில் சொல்லலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஜேகே. அன்னைக்கு அப்புறம் ஸ்கூல் வரவே இல்லை. ஜிமின் மட்டும்தான் ஸ்கூலில் இருக்கார். ஜிம்முக்கு இங்கே அவங்களோட டான்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்களா, அவங்க கூப்பிட்றாங்க. அவங்களும் வந்து கேட்குறாங்க, இங்கே பாப்பா சொல்கிறாங்க, சார்ன்றாங்க, உனக்கு இன்னும் டைம் இருக்குது சரியா, நீ கரெக்டாக இந்த 12th முடிச்சுட்டே நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா டான்ஸ் தானே, அதனால் ஒன்றும் இல்லை. அது நான் நிறைய இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தோம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா, நீ வந்துட்டு பொறுமையாக சார் வந்து ஜாயின் பண்ணிக்கப்பா அப்படி சொல்கிறாங்க. ஓகே சார்ன்றாங்க. இங்கே ஆனால் ஜிமின் வந்துட்டு எந்த ஒரு கான்ட்ராக்டும் சைன்லாம் பண்ணல. அவங்க வந்துட்டு நீ என்னைக்கு வந்து கம்பெனிக்கு வரையோ அன்றைக்கி சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிமின் ஜேகே போனதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டார், ரொம்ப உடஞ்சி போயிட்டார். அந்த டேக்கு அப்புறம் ஜேகே பார்க்கவே இல்லை. எக்ஸாமுக்கு அப்போ மட்டும்தான் வேறு ஒரு ஹாலில் தான் எக்ஸாம் போட்டிருப்பாங்க. கரெக்டாக ஜேகே வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே வந்துட்டு போயிடுறாரு காரில். ஜிமின் அவர் பார்க்கவே இல்லை. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு எக்ஸாம்லாம் எழுதிட்டு லாஸ்ட் டே தான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஒரு மாதிரி கிடினஸாக இருக்குது, அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. அப்போது நம்ம ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எனக்கே இவ்வளோ ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. அவருக்கு தோணுது அந்த மெடிசன் வேறு யூஸ் பண்ணலையே, அந்த மாதிரி எதுவும் இருக்காதுன்னு தானே நானும் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் இது மாதிரி கொடுக்குறான், அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு நினச்சி நானும் விட்டுட்டேனே சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருமே போய்ட்டு ஒரு கிட்ட வேணும் செக் பண்ண கரெக்டாக பாசிட்டிவ் அப்படின்னு வருது. இப்போது ஜிமினுக்கு கரெக்டாக அவங்களோட ஒரு இடத்துலேருந்து கால் வருது அப்படின்ட்டு ஃபாதர்ன்றாங்க. ஜிமின்றாங்க. ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க, என்னப்பா அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு இல்லை சொல்கிறாங்க. முடிஞ்சிச்சு ஃபாதர்
ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நெக்ஸ்ட் நீ என்னப்பா பண்ண போகிற, நீ ஹாஸ்டலுக்கு ரெடி ஆகிருக்கேன், இப்போ வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஆமாடா, ஜிமின் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ், அது ஸ்டில் வந்து ஜங்குக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்போது அப்படியே நம்ம ஜங்கோட ப்ரெசண்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ நம்ம நம்பியிருக்கிற சொல்கிறாங்க ஹியாங்ன்றாங்க. இப்போ ஜெகே வந்து இவங்க எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா பண்ணியிருக்க நீ அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்பிக்கை மட்டும் புரியுது, இல்லை அவன் ப்ராக்டிக்கலாக தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி புரியுது ஜெகே. அதுக்கப்புறம் நீ ஜிம்மில் மீட் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. இல்லை ஹியாங், நான் தான் பெக்கிட்டுக்கு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவன் மீட் பண்ணவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக வருது. ஹியாங், நான் அப்போ பண்ணது தப்புன்னு நினைக்கிறீங்களா ஹியாங்? எனக்கு அவனுக்கு வந்துட்டு எந்த மாதிரி நடந்திருக்கும், அதாவது நீங்கள் இந்த பார்ட்டு விட்டுருங்க. அதாவது நம்ம ஜிம்மில் அதை செக் பண்ணியிருக்காருல, அந்த பாசிட்டிவ் அதெல்லாம் விட்டுருங்க. ஜேகே வந்து ஸ்கூலுக்கு லாஸ்ட் டைம் முடிச்சதோடு விட்டுருங்க, அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணவே இல்லை ஹியாங். நான் எக்ஸாம் போனேன், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் போயிட்டே தான் இருந்தேன். போயிட்டு நான் வந்துட்டு என்னோடய எக்ஸாம் எழுதிட்டு ஜிம்மினோட கிளாஸ் ரூம் போவேன். ஜிம்மின் வந்துட்டு அவனோட எக்ஸாம் ஹாலில் இருப்பான். அப்படியே வந்துட்டு அந்த சைடு பார்த்து வேறு ஒரு டேரக்ஷன் பார்த்து உட்காந்துருப்பான். நான் அவனை ஃபேஸ் பண்ணவே முடியல என்னால். அவன் ரொம்ப கோவமாக இருந்தானா. சரி, இப்போ நான் பண்ணது தப்பாக தான் இருக்கும், ஒன் டே அவனும் வந்து ஒரு ஐடியலாக இருப்பான், அப்போ தான் அவனுக்கு புரியும் நான் பண்ணது கரெக்டுன்னு சொல்லிட்டு நினைப்பான்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் இது மாதிரிலாம் நடக்கணும்னு நினச்சி பார்க்கல. அதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, அவன் எங்கே போனான், எதுவுமே எனக்கு தெரியல. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க பார்க்க கூட இல்லை ஹியாங் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு ரொம்ப அழுகிறாங்க. அப்போ சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா ஜங்கு இப்படி பண்ணியிருக்க, ஸ்கூல் டைம் எப்படி அப்படி தோணுச்சு உனக்கு அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கிளம்பி ஃபேஸ் பண்ணுறதுக்கு அப்படி ஏதாவது சொல்கிறாங்க. ஹியாங் அப்படி கேட்காதீங்க, அவன் வந்து அப்படி பண்ணிட்டான் விடுங்களேன், அதை போய் இப்போ எப்படி கேட்க முடியும்னு சொல்கிறாங்க. அவன் லவ் பண்ணி தானே அப்படி இருந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீ அதை வேறு மாதிரி கன்வே பண்ணியிருக்கலாமே ஜங்குன்றாங்க. இல்லை ஹியாங், அவன் ரொம்ப சென்சிட்டிவ், அவன்கிட்ட இப்படி சொன்னால் அவனுக்கு கண்டிப்பாக புரியாது, அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல ஹியாங், நான் எப்படி அவன் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ண முடியும், அதனால தான் சாரி ஹியாங் சொல்லிட்டு ஆடுறாங்க. எங்ககிட்ட சாரி சொல்லி என்னடா பிரச்சனை, என்னடா இருக்க போகுது. இப்போ அந்த பையன் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. பார்க்கவே இல்லை, அவங்க என்ன ஆனால் எப்படி எங்கே வந்தாலும் எனக்கு தெரியவே இல்லை. நானும் அவன் கண்டிப்பாக ஒரு இடத்துல ஐடலாக இருப்பான், அவன் எங்கே செலக்டட் ஆகிருக்கான், என்ன பண்ணுறான் எனக்கு எதுவுமே தெரியல, அவனை பற்றி எந்த நியூஸுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் நினச்சேன் சரி அவன் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு எதுவும் போயிட்டான் போல், ஏன்னா ஃபாரினில் தான் மாடர்ன் டான்ஸ் சொல்லிட்டு அதிகமாக இருக்கும், அதனால் அவன் அந்த மாதிரி எங்கே செலக்டட் ஆகிருப்பான், வெளில போயிருப்பான், கண்டிப்பாக அவன் நல்ல ஒரு இதில் இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் இந்த மாதிரிலாம் இருப்பான், இந்த மாதிரி இருக்குது, எனக்கு எதுவுமே தெரியாது ஹியாங்ன்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரிஞ்சு அதை நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது ஜங்கு, நீ வந்துட்டு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க, ஒரு சின்ன அந்த ஏஜில் போய் இப்படி பண்ணலாமா, தப்பு இல்லையா, அப்போ அவன் வந்துட்டு படிக்கவே இல்லையா அதுக்கப்புறம்னு கேட்குறாங்க. தெரியல அப்படி சொல்கிறாங்க. இங்கே நம்ம இந்த சைடு பார்த்தா நம்ம ஜானா தான் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. அப்போ ஜிம் தான் கேட்குறாங்க, என்னாச்சுடா ஏன்டா அழுதுகிட்டே இருக்கா அப்படி சொல்கிறாங்க. மம்மா எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கு மம்மா, அவங்க ஏன் மம்மா இங்கே வந்தாங்க இன்றைக்கி அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டாங்க, சரி அவங்க வரமாட்டாங்க, அப்படி அழாதன்றாங்க. நான் எப்போதும் அவங்களை பார்க்கக்கூடாது மம்மா, எனக்கு அவங்க வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. சரிடா அழாதான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் வந்துட்டு ஜேனாவை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, டே ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க என்னன்றாங்க, எனக்கு இந்த ஜிம்மினை விட ஜேனாவை நினச்சி தானே பயமாக இருக்குன்றாங்க. ஏன்டான்றவும் இல்லை அவள் தாண்டா ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி அழறா, எனக்கு பயமாக இருக்குது இவ்வளோ நினைக்காவே, இப்போ அவனை விட இவ்வளோ வந்து இவ்வளோ ரொம்ப வெறுப்பாக போலியது ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் பார்த்தா அப்படின்னு தோணுது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் வந்துட்டு என்னன்றாங்க, என்னன்றாங்க, நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்களான்றாங்க. நீ வேறு டாக்டர் வருவாங்க தானே பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. வேறு டாக்டர் இருப்பாங்க, டியூட்டி டாக்டர்னு சொல்கிறாங்க. டியூட்டி டாக்டர்லாம் இருக்காங்க, அதனால் நான் போய்ட்டு வீட்டில் என்ன பண்ண போகிறேன், உங்களால் இங்கே விட்டுட்டு சொல்லிட்டு என்ன இங்கே இருக்காரு. அப்புறம் ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க, ஆமாம் நான் மட்டும் என்ன போகிறேன்றாங்க. இல்லைடா ஹோட்டல் யார்ட்டா மேனேஜ் பண்ணுறது, இப்படி போய் தானே அவனும் போன்றாங்க. அப்புறம் ஃபிலிக்ஸுமே வந்துட்டு சரி நான் கிளம்புவான்றாங்க. ஆமாம் நாங்கள் பார்த்துக்குவோம், அதான் அவர் நல்லா தானே இருக்கா ஜேனா, நான் பார்த்துக்குவோம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. சரி அப்போ நான் கிளம்புவா, நான் போய்ட்டு ஹோட்டல் போகிறேன், ஏன்னா அங்கே அப்படி இப்படி விட்டுட்டு வந்துட்டோம், நிறைய ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. சரி போய்ட்டு மேனேஜ் பண்ணிக்குவோம், நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்போ ஜேனா போய்ட்டு வரட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் கேட்கா அப்படி சொல்லிட்டு வந்து ஃபோன் சொல்லிடுறா. சரின்ட்டு அவருமே கிளம்பிடுறாரு. இப்போ என்னுக்கு ஜிம்மின் கிட்ட கேட்குறதே கஷ்டமாக இருக்குது. நம்ம ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க, என்னன்றாங்க, கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதான்னு சொல்ல. அப்போ நம்ம ஜிம்மில் நம்ம ஜேனா வந்துட்டு என்னமோ அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜேனான்றாங்க, நீ என்னோட அம்மா கிட்ட எதுவும் கேட்காத அப்படி சொல்கிறாங்க. என்னோட அம்மா எதுவும் சொல்ல வேண்டாம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம அம்மா கிட்ட யாரும் எதுவும் கேட்காதீங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மினோட ஹேண்டை அப்படி ஜேனா டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. ஜிம்மின் வந்து எதுவுமே சொல்லாமல் கவர் பண்ணுறாரு. டே எதனா ஃபுட்டு வாங்கி என்ன ஃபுட்டு நான் கொடுக்கலான்றாங்க. ஏதாவது ஸ்பைஸியாக ஏதாவது நல்ல ஃபுட்டாக கொடுக்கலான்டா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம இன்னொரு ஃபுட்டு ஃபுட்டு வாங்கி வந்து கொடுக்குறாங்க. ஜிம்மின் தான் ஜேனாக்கு ஃபுட்டு வந்து ஃபிட் பண்ணி விட்றாங்க. அழக்கூட சரியான்றாங்க. அப்படி சொல்லிட்டு ஜேனா ஒரு மாமியாரா கரெக்டாக இந்த பக்கம் அப்படியே வந்துட்டு இவங்க எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த ஜங்கோட ஸ்டோரியை கேட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கானே சொல்லிட்டு ஸ்கூல் டைம் படிக்கும்போது எப்படி ஒரு பையனை பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ ஏன்னா அதுக்கு அடுத்து நடந்த உண்மை எல்லாமே வந்துட்டு நம்ம ஜிம்மின்னு சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிய வரும். ஜிம்மின் அப்படியே என்ன அவங்க சொன்னால் தெரியும்னா நம்ம ஃபிலிக்ஸுமே அதிகம் தெரியாது. அதனால தான்
இப்போது ஃபிலிக்ஸ் கரெக்டாக ஹோட்டல் வர இங்கே வந்ததுமே இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. கரெக்டாக அடே அவர்கிட்ட போய் பேசினா தானே தெரியும் ஏதாவது சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த பொண்ணு எப்படிக்காவது கேட்கலாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இவர் தான் வராரு, ஜின் தான் வந்துட்டு இங்கே பாருங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜின் அப்படி சொல்கிறாங்க. பாருங்கள் என்னாச்சு பாப்பாவுக்கு எப்படி சொல்கிறாங்க. பாப்பா இப்போ நல்லா இருக்கா, ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டா, நல்லா பேசுகிறா, ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. கொஞ்சம் பிளட்டு தான் கொஞ்சம் ஹெவியாக லாஸ் ஆகிட்டு இப்போ நல்லா ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு தேங்க்ஸ் ஜேகே அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. அப்போது நம்ம இவங்க பார்க்குறாங்க, ஜேகே திரும்ப பார்க்குறாங்க. பிளட்டு கொடுத்தியா சொல்கிறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உன்னோட பொண்ணுக்கு நீ ஏன் பிளட்டு கொடுக்கணும்னு இருந்திருக்கு போல் அப்படி சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ என் ஜங்க் தான் வந்துட்டு ஃபிலிக்ஸோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஃபிலிக்ஸ் திரும்பி பார்க்குறாங்க, என்னாச்சு ஜேகேன்றாங்க. கொஞ்சம் எனக்காக ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ஜேகே வாரதுக்கு என்னன்னு சொல்கிறாங்க. என் கூட கொஞ்சம் வாங்கலன்னு சொல்லிட்டு இவங்க கூட அவர் கூட்டிகிட்டு போகல, தனியாக தான் போகிறாரு. இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க, வாட நம்ம போகிற சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு பாருங்கள் ஃபிலிக்ஸ்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது அவங்க ஏதோ தப்பு நடந்திருக்காங்க, உண்மையை சொல்லிட்டுங்க என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் எனக்குமே எதுவும் தெரியாதுங்க. எனக்கு வந்துட்டு ஜிம்மின் பாப்பா வந்து பிறந்தப்போ தான் எனக்கு ஜிம்மினே தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஜிம்மினே தெரியாது. ஜிம்மின் வந்துட்டு நான் இங்கே ஒர்க் பண்ண வரும்போது தான் தெரியும் ஜிம்மினுக்கு வந்து ஒரு பேபி பிறந்தது. அப்போ வந்து நான் கேட்டேன், நீ ஏன் வீக்காக இருக்கப்போ சொல்லும்போது கேட்டேன். அப்போ இல்லை எனக்கு ஒரு பேபி இப்போ தான் பிறந்துச்சின்னு சொன்னான். அப்போ இங்கே ஒர்க் பண்ணேன், நானும் இங்கே ஒர்க்குக்கு தான் வந்திருந்தேன். அவன் ஆல்மோஸ்ட் இங்கே ஒர்க் பண்ணியிருந்திருக்கான் கொஞ்சம் டேஸ். அப்புறம் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் டேஸ் வந்து லீவ் எடுத்துருக்கான். அதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தான். நான் கேட்டேன் என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி இப்போ தான் பேபி வானாச்சு, அதனால தான் வந்துட்டு பேபி வந்துட்டு வீட்டில் இருக்குது அப்படி சொல்லி சொன்னான். யார் பார்த்துக்கிறான்னு சொல்லும்போது அவங்க சொன்னான், இல்லை என்னோடய வீட்டில் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வந்துட்டு டாக்டர் தான், அவங்களே பார்த்துப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு வீடு வந்து தேடிட்டு இருந்தேன் ஸ்டே பண்ணுறதுக்காக, ஏன்னா எனக்கு இங்கே யாரும் கிடையாது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க, ஆமாம் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு வந்து நான் வந்துட்டு வேற ஒரு கன்சிடர் தான் இங்கே வந்து ஜாப் தேடி அப்படி வரும்போது தான் இங்கே நான் ஜிம்மினை பார்த்தேன். இங்கே ஜிம்மி தான் சொன்னாங்க. அப்புறம் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரி ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆனோம். எனக்கு எதுவும் ஒரு ஃபேமிலியே கிடச்ச மாதிரி ஃபீல் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ஜிம்மின் கூட இருந்தேன். ஜானா வந்துட்டு ஜிம்மினோட பொண்ணும் எனக்கு தெரியும். அதை தாண்டி ஜானாவை பற்றி ஜிம்மினை பற்றியோ எனக்கு என்னை பற்றி கூட எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஃபேமிலி, நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். ஒரு 5 years எனக்கு ஒன்றா தான் இருக்கோம். ஆனால் அதை தாண்டி எனக்கு எதுவும் உங்களுக்கு தெரியாது சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ உங்கள் இதை எல்லோரும் பற்றி யாருக்கு தான் தெரிய சொல்கிறாங்க. ஜிமினுக்கு வந்து பேரண்ட்ஸ் இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜன் கேட்குறாங்க. ஆமாம் அவங்க ஜிமினுக்கு பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஜேக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றாங்க. ஆமாம் ஜிமினுக்கு பேரண்ட்ஸ் இல்லைங்க, ஜிமின் வந்துட்டு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தான் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவனுக்கு பேரண்ட்ஸ்லாம் இல்லை, அவன் ஆர்ஃபனேஜில் தான் இருந்திருக்கான். அவங்க ஓகேங்களா, அவங்க தான் படிக்க வச்சுருக்காங்க. ஜிமின் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறதுனால அவங்களே வந்துட்டு அந்த ஃபாதர் பண்ணி அவங்களே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஜிமின் வந்து படிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க ஸ்கூலுக்கு. அதான் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணி தான் படிக்க வச்சுருக்காங்க. அவன் அங்கேருந்து தான் படிச்சிருந்துருக்கான். அவன் என்கிட்ட அதை மட்டும் தான் சொன்னான், அதை தாண்டி பெருசாக தெரியாது. அவனுக்கு ஃபேமிலியாக யாரோட சைல்டுஹுட்டே அவன் வந்துட்டு ஆர்ஃபனேஜ் தான் இருந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ இவங்களாம் பார்க்குறாங்க, உனக்கு அது கூட தெரியாதா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அழுறாரு. அப்போ யாருமே இல்லையா அவனுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அவன் இங்கே வரும்போது கூட யாருமே இல்லையாம்மா, அவன் கூட இங்கே ஒர்க் பண்ண வரும்போது ஏதோ ஒரு ஏஜென்ட் மூலியமாக தான் வந்தானான்றாங்க. என்னன்றாங்க. ஆமாம் அவன் ஏதோ ஒரு ஏஜென்ட் மூலியமாக தான் ஒர்க் பண்ண வந்தான் அப்படி தான் சொல்லி சொன்னாங்க. அப்படி ஆனால் அவனுக்கும் எனக்கு அதுக்கப்புறம் எப்படி தெரிஞ்சிச்சு எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு நான் கேட்டதே இல்லை, கேட்டால் தப்பாக நினைப்பாங்களோ, எந்த என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களோட பர்சன் நம்ம கேட்கக்கூடாதுல்ல. அவனே சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவன் சொன்னதே இல்லை, அதனால் நானும் கேட்டதில்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் சொல்ல. இங்கே ஜேக்கு தான் தலையில் ஹெட்டை ஒரு அடிச்சுட்டு எழுறாரு. எனக்கு எதுவுமே தெரியலையே, எனக்கு எதுவுமே தெரியாமல் பண்ணியிருக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம சொல்கிறாங்க, நீ தெரிஞ்சால் மட்டும் என்ன பண்ண முடியும், உன்னோட அந்த ஏஜில் நீ என்ன பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ கூட உங்களோட ஏஜுக்கு அந்த பாப்பா வந்து உங்களுக்கு பொண்ணு சொன்னால் நம்ப முடியுமா சொல்லு, உங்களோட ஏஜுக்கு வந்து பாப்பாவோட ஏஜ் எவ்வளோ ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நம்ம சின்ன கேட்குறாங்க. ஆமாம் உங்களோட ஜிம்மின்கிட்ட நாங்கள் பேச முடியும், நான் பேசுவோம்ப்பா தனியாக அப்படி சொல்கிறாங்க. இப்போ வேண்டாம் ரொம்ப அப்செட்டாக இருக்கா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவை தான் கம்ஃபர்ட் பண்ணி யாரும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் தான் வந்துட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சேடாக இருக்காரு. இப்போ ஜிம்மின் கேட்குறாங்க, என்னாச்சு என்னன்றாங்க. இல்லைடா உன் லைஃப்பில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்ட்டு என்கிட்ட நான் கேட்டப்போ நீ வந்து பெருசாக எதுவுமே சொல்லலை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸ்டில் நான் அவனை ஃபோர்ஸ் பண்ண முடியல. இப்போ என்ன தானே நடந்துச்சு, இப்படி இருக்கீங்களே. அப்போ ஜியானோட அப்பா ஜேகேவா சொல்கிறாங்க. அதை தாண்டி எதுவும் கேட்காத என்னவோ அப்படி சொல்லிட்டு அவர் அமைதியாகிறாரு. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் தான் வந்துட்டு என்னவோ கால் பண்ணுறாங்க. என்னன்றாங்க. என்னடா சொல்கிறாங்க. அங்கே பாரு இந்த மாதிரி இவங்க வந்து கேட்டது எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு. அவங்க இருக்கிறதெல்லாம் கேட்டாங்கன்றாங்க. தெரியலடா அவங்க கேட்டாங்க, நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன். ஆமாடா ஜிம்மினுக்கு யாருமே இல்லைன்றது கூட ஜேகேக்கு தெரியலடா அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா. ஆமாம் ஜிம்மினுக்கு யாருமே இல்லைன்றது கூட ஜேகேக்கு தெரியவே இல்லை, அவன் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்லாம் சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை ஜிம்மின் சொல்லியிருக்க மாட்டான் போல சொல்கிறாங்க. இது கூட தெரியாமல் அவன் லவ் பண்ணியிருப்பான் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க ஸ்கூல் டைமில் லவ் பண்ணதுனால பெருசாக இதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. இதே மெச்சூர்டாக ஒரு காலேஜ் டேஸில் அப்படிலாம் லவ் பண்ணியிருந்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்கூல் டைமில், அதனால் அவங்க பெருசாக பேசியிருக்க மாட்டாங்கன்றாங்க. அதானே ஒரு
மாதிரி இவனும் ஹாஸ்டலில் இருந்ததுனால தப்பா அவன் வந்துட்டு வேறு மாதிரி நினச்சிட்டான் போல அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு இங்கே வந்தது வந்து என்கிட்ட சொல்லவே மாட்டியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது நான் சொல்ல முடியாதுடா சரி சாரி சொல்கிறாங்க. ஜிமினோட விருப்பம் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு என்னமே சொல்லிடுறாங்க. ஒரு மாதிரி இருக்கு. இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் ஆகுது. ஜேகே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து ஒரு மாதிரி உடஞ்சே போயிருக்காரு. ஹாப்பியாகவே இல்லை, அவ்வளோ ஒரு மாதிரி இருக்காரு, நல்லா இருக்காங்க. அங்கே ஒரு சின்ன சின்ன அவங்களுக்கு ஷோவுமே எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. ஒரு கேம் ஷோ தான், அப்போ அதாவது ஒரு வீட்டில் போய்ட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படி தான் ஒரு அந்த இதெல்லாம் பான்வேஜ் இருக்கணும், அந்த மாதிரி பான்வேஜ் மாதிரி ஒரு ஷோ வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஷோலாம் போயிட்டு இருக்க கேட்குறாங்க ஜேகே என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. இவங்களுக்குலாம் தெரியுது, ஸ்டாஃப்லாம் கேட்குறாங்க. ஜேகே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின்டா வந்துட்டு 1 வீக் அப்புறம் ஜேனா ரொம்ப கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டாங்க, நல்லா இருக்கா அப்படின்றதுக்காக நம்ம ஜேனாவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கும் ஜேனா போகிறா சரின்ட்டு போயிட்டு ஜிம்மிலே போய்ட்டு ட்ராப் பண்ணிட்டு வராரு. பத்திரமா கீழே ஓடவே கூடாது, ஸ்டெப்பில் ஏறாது அப்படி சொல்கிறாங்க. சரி அம்மா நான் ஏற மாட்டேன் பத்திரமா போங்க அப்படி சொல்கிறாங்க. சரிடான்னு சொல்லிட்டு 1 வீக் ஆஃப்டர் தான் நம்ம ஜிமின் நம்ம இதுக்கு வராங்க. எங்கன்னா நம்மளோட ஹோட்டலுக்கு தான் வராங்க. இப்போ ஜேகே வந்துட்டு அங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஷூட் இல்லை, அதனால் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. இப்போ ஜேகே வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிமினோட கார் வரதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு போய் பேசணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அவருக்கு மேலே அவர் கோவம் இருக்குது, வேகமாக வராரு. கரெக்டாக ஜிமின் அவரோட ரூமில் போய்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு வெளில வராரு. வெளில வந்துட்டு எல்லா ரூமுமே வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரூமையும் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபிலிக்ஸாக சொல்கிறாரு நல்லா தாண்டா இருக்குது சொல்கிறாங்க. சரி இருந்தாலும் ஒன்ஸ் போய் பாருடா, நான் அப்போ மேலே தான் பார்த்தா நீ போய்ட்டு ஃபுல்லாக பாரு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு ஒவ்வொரு ரூமாக போய்ட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நம்ம கரெக்டாக ஜேகே ரூமுமே அந்த லைன் தான் வருது. ஜிமின் அந்த பக்கம் போகாமல் அப்படி டர்ன் பண்ணிடுறாரு. இப்போது ஜின்னு தான் வந்துட்டு ஜிம்மோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிம்மு திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் அப்படி சொல்கிறாங்க. ஜின் அப்படி சொல்கிறாங்க. தெரியும் எதுக்கு என்ன ஹேண்டை பிடிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வந்துட்டு பேசலாமான்றாங்க. என்ன பேசணுன்றாங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக பண்ணேன். அப்போ ஜிம்மு எதுவுமே இல்லாமல் சரி ஓகே சொல்லிட்டு ஹேண்டை வந்துட்டு ஹேண்ட் விட்றீங்களா சொல்கிறாங்க. சரிட்டு விட்டுறாங்க. வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜின் வந்துட்டு ஜின்னு வந்துட்டு அவர் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் உன் லைஃப்பில் என்ன நடந்திருக்குன்றதுலாம் இப்போ எனக்கு தெரியும் ஓகேவா, ஆனால் எதனால் இப்படி நடந்துச்சு என்ன தான் பிரச்சனை எனக்கு எதனா சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும், நாங்கள் சரி பண்ண முடியல கொஞ்சம் ட்ரை பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க என்னை பற்றி எப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் எனக்காக உங்கள் பாரு உன் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கிறேன் இல்லைன்னு சொல்லலாம்னா ஸ்டில் அவன் நினைக்கிறது வந்துட்டு அவன் பண்ணது தான் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர முடிய வரைக்கும் அதான் நினச்சான். நாங்கள் நினச்சோம் அவன் செல்ஃபிஷாக இருக்கான்னு அப்படி தான் அவனே நினச்சிருந்துருக்கான். ஆனால் அவன் செல்ஃபிஷாக இருக்கிற ரீசன் நீ தானே சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன்றாங்க. நீ ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணும், அவனும் ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணி தானே நினச்சான். அவன் செல்ஃபிஷாக மட்டுமே இருக்குன்னு நினச்சா நீ என்னாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் மட்டும் கொடுத்துருப்பானே என்ன சொல்கிறாங்க. அப்போ அவன் அப்படி கொடுத்து தப்புட்டு நீங்கள் சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் அவன் வந்துட்டு வேறு மாதிரி அவன் மட்டும் நல்லாயிருக்கும்னு நினச்சிருந்தா அவன்கிட்ட கொடுத்துருக்க மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி தான் வந்துட்டு அவன் சொல்லணுமா, இது வந்து ஜஸ்ட்டு ஸ்கூலில் அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு பெருசாக எடுத்துக்கக்கூடாது, அது மைண்டில் வச்சுக்கூடாது, நம்ம ட்ரீம் ஓகே தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் அதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட அப்படி இருக்கணும். அப்போ முன்னாடியே இது என்கிட்ட சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி என்கிட்ட கேட்டுருந்துருக்கோம்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து ஒரு டேரியஸோட கேட்கா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இல்லை அவன் வேறு மாதிரி நினச்சிருக்கான் சரியா, அவனை பற்றி உனக்கு இன்னும் ஃபுல்லாக புரியலன்றாங்க. எனக்கான்றாங்க. ஆமாம் அவனுக்கு இன்னும் ஃபுல்லாக தெரியல அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு சொல்லு நீ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண ஜியானா வந்துட்டு உன்னோட ஸ்டமக்கில் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இதை சொன்னால் தான் அட்லீஸ்ட் வந்துட்டு எந்த ஒரு கில்ட்டினஸும் இல்லாமல் இங்கேருந்து அங்கே ஜங்க் கூட்டிகிட்டு போக முடியும்னு சொல்கிறாங்க. ஓ இப்போ ஜங்கோட கில்ட்டினஸ்க்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்களா சொல்கிறாங்க. இல்லை புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட இப்போ சொல்லணும் மாட்டாங்க, கண்டிப்பாக என்கிட்ட சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவங்க இங்கே இருக்க அவங்களோட ரூமுக்கு வெளில தான் மற்ற எல்லா மெம்பரும் இருக்காங்க, இன்க்ளூடிங் நம்ம ஃபிலிக்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இப்போ வந்து கேட்குறாங்க வந்துட்டு இப்போ இவங்ககிட்ட நான் சொல்கிறதுனால எதனா நம்ம சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்களான்றாங்க. நான் உன்னை சேஞ்ச் பண்ணி சொல்லலை, ஜஸ்ட்டு நீ என்கிட்ட சொன்னால் தெரியும் என்ன தான் லைஃப்பில் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, அட்லீஸ்ட் என்ன ஒரு வெல்விஷராக பாரு அப்படி சொல்கிறாங்க. ஜென்மம் எதுவும் சொல்லாமல் நீங்கள் உங்களுடைய பேண்ட் மெம்பருக்காக தானே இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நீ அப்படி எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மே சைடில் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மே வந்துட்டு நான் அந்த ஒன் மந்த் ஃபுல்லாகவே அவன் வரவும் இல்லை, நான் அவனை பார்க்கவும் இல்லை, எனக்கு அவ்வளோ கோவம் இருந்துச்சு அவன் மேலே அப்படி சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு, ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருந்துச்சு. அவனை நான் சொல்லிட்டேன் என் வந்துட்டு இந்த ஃபேஸ் டைம் வந்து பார்க்கக்கூடாது மூஞ்சி முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு அவ்வளோ ஹார்ட்டாக இருந்துச்சு. அவன் வந்துட்டு இந்த ஸ்கூலுக்கு தான் வரான், எக்ஸாம் எழுதிட்டு போகிறான்னு மட்டும் எனக்கு தெரியும், மற்றபடி அவனை பார்க்கக்கூட இல்லை. அப்படி தான் ஸ்கூலோட லாஸ்ட் டே எக்ஸாமே முடிஞ்சிச்சு, எனக்கு நான் வந்துட்டு போகணும் என்னோட ஆர்ஃபனேஜுக்குன்னு சொல்கிறாங்க. உனக்கு யாருமே இல்லையா ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜின்னு எனக்கு யாரும் இல்லை, நான் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன், ஆனால்
நான் யார்கிட்டையும் ஸ்கூலில் சொன்னதே இல்லை. ஏன்னா என்னோடய ஃபாதரே சொன்னாங்க, அப்படி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்ப்பா, சரியா, நான் அவனை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஆர்ஃபனேஜ் கொஞ்சம் நல்லா வசதியாக தான் இருந்துச்சு. அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்படுறவங்களாம் இல்லை. ஏன்னா அங்கே எல்லாரையுமே படிக்க வைக்க முடியும். நல்லா டேலண்டடாக இருக்கிறவங்கள அவங்க வெளியில் கூட்டிட்டு போய்ட்டு சேர்த்து அவங்களும் படிக்க வைப்பாங்க. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம எப்படி இருந்து ஹாஸ்டல் தங்கி படிக்க வைப்பாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் கூட்டிட்டு வந்து எங்கள் ஃபாதர் தான் எனக்கு சேர்த்துக்கிட்டாங்க. நான் அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எப்போவுமே ஜேகேக்கிட்ட எனக்கு ஃபேமிலி சொன்னதும் இல்லை. அவங்களோட ஃபேமிலியில் எனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னு தெரியும். அதை தாண்டி நானும் அவங்ககிட்ட எதுவும் கேட்டதும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க, அன்றைக்கி தான் என்னோடய ஃபாதர் ஃபோன் பண்ணாங்க, என்னாச்சுப்பா நீ வரலையான்னு சொல்லிட்டு. எனக்கு அன்றைக்கி தான் வந்துட்டு ரொம்ப டிஸியாக ஃபீல் ஆகுது, ரொம்ப மயக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு நான் அப்போ கூட டவுட்டாக தான் இருந்தேன், அந்த மாதிரி எதுவும் இருக்காது, ஜஸ்ட் நம்மளுக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கிட்டே வந்து டெஸ்ட் பண்ணேன். அப்படி எதுவும் இருக்காதுன்னு நினச்சி பார்க்கும்போது தான் அதில் வந்து அந்த பாசிட்டிவ்ன்றதை நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லி ஜின் பார்க்குறாரு. அப்போ எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு தோணுச்சு, இப்போ நான் ஆர்ஃபனேஜ் போனாலும் எனக்குன்னு ஒரு ஜாபை பார்த்துட்டு என்னதான் உன்னோட லைஃப்பை பார்த்துட்டு போனாலும் சொல்ல போகிறாங்க, அதுக்கப்புறம் எனக்குன்னு யார் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ எனக்கு தெரியல, எனக்கு அது அங்கே நடந்தது எல்லாம் தப்புன்னு தெரியும். ஆனால் அந்த பேபி அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு எதுவும் எனக்குள்ளே யாரும் இருக்காங்க, எனக்குள்ள ஒரு பர்சன் வரப்போகிறாங்க என் கூட இருக்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு எதுவுமே அதை பண்ண தோணலை. அந்த டைமில் தான் எனக்கு இன்னொரு காலுமே வந்துச்சு. நான் தான் நீங்கள் வந்து டான்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிக்கு வந்து வாங்க சைன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் தான் நினச்சேன், இப்போ நான் பேபியோடு இருக்கேன், நான் எப்படி போக முடியும், எப்படி என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நான் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. அந்த பேபியை வந்துட்டு எனக்கு என் கூடவே வச்சுக்கணும்னு தோணுச்சு. எனக்கு யாருமே இல்லாதப்போ ஒரு லைஃபாக கிடைச்சதே எனக்கு ஃபீல் ஆனிச்சு. சரி நம்மளே வச்சுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இது எல்லாமே மிஸ்டேக்லாம் நடந்தது தான். ஆனால் நான் லவ்வில் நடந்தது அது எல்லாமே வேறு மாதிரி மாறிட்டு அது அவன் மேலே எனக்கு கோபம் இருந்துச்சு தான். ஆனால் அதுக்காக அந்த பேபி எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம இந்த உலகத்தில் தனியாக இருக்க போகிறோம். இந்த ஆர்ஃபனேஜின்னு ஒரு நாள் நமக்கு ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு, இப்போ அதுவும் நம்ம விட்டு போக போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம கால் நம்மளுக்காக கொடுத்தது நான் நினச்சிக்கிட்டேன். அது நம்ம ஒரு அனாதைனா நம்மளுக்கு கூட இன்னொரு பேபி, அப்போ நம்ம அனாதை இல்லை, நம்மளுக்கு ஒரு பர்சன் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாயான்னு சொல்லி கேளுக்கான்னு சொல்லி நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ட்ரீம்ன்றதே அப்படியே வந்து தொலைச்சிட்டேன். அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் தான் ஃபாதர்னு சொன்னாங்க, நீ வந்துட்டு இப்போ ஜாபுக்கு எங்கேப்பா போக போகிறேன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்போ வந்துட்டு நான் அந்த ஆடிஷனில் கலந்துருக்கிறது கூட நான் சொல்லவே இல்லை, நான் செலக்ட் நான் அதெல்லாம் மறைச்சிட்டேன். இல்லை ஃபாதர், எனக்கு இப்போ வந்து மேலே படிக்கிறதுக்கு வந்துட்டு இப்போ விருப்பம் இல்லை, நான் வந்து ஜாப் தான் பார்க்கணும்னு சொன்னேன். என்னப்பா சொல்கிற, ஸ்கூல் தானே முடிச்சிருக்க, நீ படிக்கணுமே, மேலே படிக்க சொல்கிறாங்க. சரி அப்படின்னா நீ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபாரின் போ, அங்கே இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் இருக்காங்க, நான் கூட சொல்கிறேன், அவங்க நீ படிச்சுக்கிட்டே வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, உன்னோட ட்ரீமையுமே வந்துட்டு அச்சீவ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படியான அவங்களுக்கு கேட்டேன், ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இங்கே இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரிய வரும். ஏன்னா ஏற்கனவே நான் ஆர்ஃபனேஜில் வந்து ஒரு பையன் என்னை வந்து தப்பாக பேசுவாங்களே, இந்த பேபியோட ஸ்டொமக்கில் இருந்தால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, யாரோட அப்பான்னு கேட்பாங்களே, நான் ஆர்ஃபனேஜில் வளர்ந்ததால தான் இப்படி இருந்துட்டேன்னு எல்லாரும் தப்பாக பேசுவாங்களே சொல்லிட்டு எனக்கும் கெட்ட பேர், அந்த என்னோட வளர்த்த அந்த ஃபாதருக்கும் கெட்ட பேர் தான், எல்லாருக்குமே அது தப்பாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. கரெக்டாக அவங்க சொன்னாங்க, இந்த ஒரு ஏஜென்சியில் நிறைய கொஞ்சம் பீப்புளை வந்துட்டு செலெக்ஷன் பண்ணுவாங்க, அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜாபுக்கு போய்ட்டு அங்கே வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஃபாதர்ன்றாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி தான் எனக்கு இந்த மொரிஷியஸோட இந்த ஹோட்டல், இப்போ நான் இங்கே இருக்கால இந்த ஹோட்டலில் எனக்கு ஒரு சர்வெண்ட், அதாவது எப்படின்னா ரூம் சர்வீஸ் பண்ணுற ஒரு ஜாப் தான் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. என்னன்றாங்க, ஆமாம் எனக்கு ரூம் சர்வீஸ் பண்ணுறேன், ஏன்னா 12th தான் முடிச்சு, என்னோடய குவாலிஃபிகேஷனுக்கு அதுதான், எனக்கு ரூம் சர்வீஸ் பண்ணுற ஒரு ஜாப் தான் கிடச்சிச்சு. அப்போ இங்கே வந்தால் இந்த ஜாப் பார்த்துட்டே வந்துட்டு நாங்கள் வந்து பார்ட் டைம் படிச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி அது வந்து இருந்துச்சு. இந்த ஹோட்டல் வந்து அப்போ அவ்வளோ நல்ல நிலைமையில இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு வேறு மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு. அப்போது இந்த ஓனர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு லோவஸ்ட் சேலரிக்கு தான் வந்துட்டு பீப்புள் வந்துட்டு ஜாப்க்காக சூஸ் பண்ணாங்க. அதுவும் என்ன கொஞ்சமாக படிச்சிருந்தால் போதும், ஜஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு சேலரி நல்லா கொடுக்க மாட்டாங்கன்றதுக்காக யாருமே ஜாபுக்கு வரவே இல்லை. அப்படின்றப்ப தான் எனக்கு வந்து அந்த நியூஸ் வந்து கிடச்சிச்சு. அப்போ நான் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கே எனக்கு ஃப்ரீயாகவே ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்தாங்க. நானும் அங்கே ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு நான் படிக்க போகிறேன், என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்துட்டேன். இங்கே கிளம்பி வரும்போது இங்கே வந்து பார்த்தேன், இந்த ஹோட்டலில் எனக்கு ரூம் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் தான் கொடுத்தாங்க. அப்போ ஸ்டே பண்ணிக்கிறதுக்கே எனக்கு ரூம் எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ணுறதே தெரியாமல் இருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ரூரலான ஏரியா அது, அங்கே வந்து ரொம்ப கம்மியான ரெண்ட்டுக்கு ஒரு ரூம் தான், ஒரு சின்ன ரூம் தான், அது ஒரே ஒரு ரூமாக தான் இருக்கும். அங்கே ஃபுல்லாக பேச்சுலர் பசங்களாக தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு ஏரியாவில் தான் எனக்கு வந்து இந்த ரூம் வந்து இங்கே ஒரு ஒர்க் பண்ணுறவங்க என்கிட்ட ரூம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அங்கே வந்து இருக்குப்பா அப்படி சொன்னாங்க. சரி நானும் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஜாப்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்த் வந்து முடியாமல் போயிட்டே இருந்துச்சு. அப்படின்னு நான் ஒர்க் வந்துகிட்டே இருந்தேன். இங்கே வந்து ரூம்லாம் ஒரு மாதிரி நல்லா மெஸ்ஸியாக இருந்துச்சு. அப்போ வந்து ஓனர் சொன்னாங்க, எனக்கு நீ வந்து நல்லா வந்துட்டு கொஞ்சம் இது நல்லா பண்ணு அப்படின்னா கண்டிப்பாக நான் பர்மனெண்ட்டாக இங்கே வந்து ஜாப் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 12th தான் படிச்சிருக்கேன், இப்படி மேலே படிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அந்த டைமில் படிக்கிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ நான் சொன்னேன், நான் படிக்க மாட்டேன், நான் பார்ட் டைமாக பார்க்கல, ஃபுல் டைமாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி நான் உனக்கு ஃபுல் டைமுக்கான சேலரி வந்து உனக்கு நான் கொடுக்குறேன், நீ வந்துட்டு படிக்கணும்னு நினச்சா படி, ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த சுச்சுவேஷனில் நீ படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா எங்கள் ஃபீஸ்லாம் அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அப்போ என்னடா இப்போ நான் பேபி பார்த்துட்டு கண்டிப்பாக படிக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதுதான் இல்லை நான் அப்படி இப்போ இல்லைனா கொஞ்சம் டேஸில் லேட்டாகவே நான் வந்து படிச்சுக்கிறேன் சொன்னேன்டா. சரி ஓகே அப்படி நீ மட்டும் ஃபுல் டே பாரு, மற்றவங்களும் ஆஃப் டே பார்க்கணும்னு சொன்னாங்க. எல்லாருமே என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்தாங்க. எல்லோரும் ஆஃப் டே தான் பார்ப்பாங்க. வேறு ஒர்க்கு போயிட்டு வேறவங்க வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா வேறு ஒரு ஜாப்லாம் பார்ப்பாங்க. நான் மட்டும்தான் இங்கே ஃபுல் டே ஒர்க் பண்ணுவேன். அப்போ தான் இது எல்லாமே வேறு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்து அந்த ரூம்லாம் வந்து டிசைன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ரூம்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ நானே வந்துட்டு ஒரு ரூம் வந்துட்டு நான் என்னோட ஓன் ஹேண்டால் ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணேன். அது அங்கே வந்துட்டு அந்த கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க சொன்னாங்க இது எப்படி பண்ணேன்ப்பான்னு சொல்லி கேட்டாங்க. நானே எனக்கு என்னோடய க்ரியேட்டிவ் வச்சு நான் பண்ணேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஓனர் வந்து பார்க்குறாங்க என்ன ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் பார்க்குற ரூம் ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நீ பண்ணியா ஜிமின்றாங்க. நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூம் ஒரு பிக் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இதை நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களோட ஹோட்டல் ரூம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவங்க அப்டேட் பண்ணுறாங்க. அதை பார்த்து நிறைய பேருக்கு பிடிக்குது. இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் வந்துட்டு ரொம்ப அழகாகவே வந்துட்டு அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அவங்க ஓனர் சொல்கிறாங்க ஜிமின் உனக்கு இந்த மாதிரி எதனா க்ரியேட்டிவ் ஐடியா இருந்தால் சொல்ல, நான் வந்து சொல்கிறேன் எனக்கு இது மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு நம்ம ஹோட்டல்லாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் அந்த ஓனர் இருக்காங்களே அவங்க பேர் சாய். அவங்க சொல்கிறாங்க என்னோட அண்ணானே கூப்பிடுறாங்க. சரி சொல்லிட்டு ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு அவங்க நிறைய ஐடியா சொல்லி கொடுக்க நம்ம ஜிமின் வந்துட்டு நிறைய க்ரியேட்டிவ் பண்ணுறாரு. அதோட பெயிண்டிங் அதோட ஸ்ட்ரக்சர் அந்த பில்டிங்கோடைய இது சில விஷயத்தெல்லாம் மாற்றிடுறாரு. டோரு அந்த எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறாரு. இந்த சாயுமே வந்துட்டு பார்க்குறாங்க இவர் இப்படி பண்ணிவிட்டு வந்துட்டு வெளில வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போது ஒரு சில பேர் வராங்க இது நல்லா இருக்காதுன்னு நினச்சி தான் பார்த்துருப்பாங்க. பார்த்தா நல்லா இருக்கே சொல்லிட்டு உள்ளே வராங்க. வரும்போது ரொம்ப பிடிச்சிருது. இப்போ டேஸஸ் போக போக ரொம்ப டெவலப் ஆகுது. ரொம்ப அழகாக இருக்குது. ஈவன் வந்து 2 மந்த் இருக்கும். 2 மந்த்லேயே கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி அப்போ வந்து ஒரு 10-11 பெட்ரூம் தான் அந்த இதில் வந்து ஹோட்டலில் இருந்திருக்கும். அப்படி இருக்கவே ஜிமின் ரொம்ப அழகாக இது பண்ணியிருப்பாரு. அப்போ சாய் தான் சொல்கிறாங்க ஜிமின் நீ நிறைய க்ரியேட்டிவோட இருக்கடா. என்ன பண்ணுற நீ வந்து க்ரியேட்டிவ் வந்து இது மாதிரி எதனா ஃபேஷன் டிசைனிங் வந்து படிக்கிறியா பார்ட் டைமாக அப்படி சொல்கிறாங்க. பார்ட் டைமாக வாங்குறாங்க. ஆமாடா படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ படித்த உனக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்லா உனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ இப்படியே ஒர்க் பண்ண போகிற அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் இதே பண்ணுறேன்னே சொல்கிறாங்க. இதே பண்ணுறேன் அவங்க ஆமாம் இதே நான் பண்ணுறேன் சொல்லிட்டு அப்போ ஃப்யூச்சரில் அப்போ நீ இது மாதிரி ஒரு ரெசார்ட்டே வாங்கலாம் ஒரு ஹோட்டல்லே மாதிரி வாங்கலாம் நீ சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க ஆமாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஜிமின் போக போக ஒரு மாதிரி வீக் ஆகிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஜிமின் வந்து 2 மந்த் ஆகிடுது. இப்போ 3 மந்த்து கரெக்டாக ரவுண்டாக ஜிமின் ரொம்ப வந்து ரொம்ப ஃபீலாக இருக்குது. அப்போ தான் வந்துட்டு கூட ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து இல்லை ஒரு கேர்ள் தான். அவங்க சொல்கிறாங்க ஜிமின்றாங்க என்னதான்றாங்க ஏன் ஜிமின் ஒரு மாதிரி இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இல்லை அது வந்துட்டு சொல்கிறாங்க ஒரு மாதிரி இருக்கா என்னாச்சு சொல்ல என்கிட்டன்றாங்க. உன்னோட ஃபேஸ் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்லு அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் இல்லைன்னா வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றாங்க. அவங்க ரொம்ப ஷாக்காக எடுத்து என்ன சொல்கிற ஜிமின் நீ எப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க பாரு ஜிமின் நீ ஒரு பாய் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்போ இருக்கும் வந்து ஒர்க்லாம் பண்ணலாமா அதுவும் உன்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்படி அலோவ் பண்ணுறாங்க நீ இவ்வளோ எங்கே ஏஜில் எப்படின்றாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது சரி ஏதோ நடந்திருக்கும் போது சொல்லிட்டு இங்கே பாரு இப்படி விட்டுறது ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியான்றாங்க. ஹாஸ்பிட்டல் ஆமாம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறது இல்லையா பேபி எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்களா டேப்லெட் அதெல்லாம் சாப்பிடணுங்களா சொல்கிறாங்க. அப்போ தான் ஜிம்முக்கு வந்து யோசனை வருது அப்படி பார்க்கணும் ஆமான்றாங்க. இங்கே பாரு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான் எல்லாமே சரியா ரொம்பலாம் ரிச்சாக இது பண்ண மாட்டாங்க. நீ இப்போது அங்கே போய் பாரு அங்கே வந்துட்டு நல்ல டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி இருந்துக்கும் ஆமாம் நீ போய் பாருன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிம்முமே என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் தான் சரி நெக்ஸ்ட் டே வந்து லீவ் எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு வந்துட்டு கமிங் சார்ன்றாங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு உள்ளே வாங்க சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே இருக்கிறது சாயன்னு தான். அப்போ வந்து பார்க்குறாங்க நீங்கன்றாங்க ஜிம்மின் கொரியனில் தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் தான் வரும். அப்போ சொல்லும்போது அவங்களுக்கு எனக்கு கொரியன் தெரியும் கொரியன்லேயே பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் வந்துட்டு சார் நான் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இல்லை சார் நான் வந்து என்னை செக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு ஏன் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிம்மின் ரொம்ப தயங்குறாரு. இல்லை நான் வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் அப்படி சொல்கிறாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா சொல்லிட்டு ஜிம்மின் என்ன ஒரு மானம் பார்க்குறாரு. பார்த்துட்டு உங்களோட கூட யாரும் வரலையா சொல்கிறாங்க. இல்லை நான் யாரும் வரல கொஞ்சம் செக் பண்ணி சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு ஜிம்மினுக்கு பிளட் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அவரும் ஸ்கேனுமே பண்ணுறாங்க. அது எவ்வளோ மந்த் ஆகுதுங்க 3 மந்த்துன்றாங்க. அவர் ஸ்கேனுமே பண்ணி பார்க்குறாரு. பேபி ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்றாங்க. நீங்கள் சரியாக சாப்பிட்றது இல்லையா அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் சாப்பிட்றேன் சார்ன்றாங்க. அப்புறம்ன்றாங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது டைமில் நல்லா சாப்பிடணும் ஹெல்த்தியாக இருக்கணும் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட்டாக சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. சரி ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன மெடிசன்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா உங்களோட ஃபேமிலி எப்படி சொல்கிறாங்க. ஃபேமிலி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃபேமிலி மெம்பர்ஸோடு வாங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மிக்கு வந்துட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு இப்போ அகைன் ஒர்க் தான் வராங்க. இப்போ வரைக்கும் ஒரு நார்மல் பில்லியோடு தான் இருக்கார். அதனால தான் வராரு. இப்போ ஜிம்மில் வந்துட்டு 1 வீக் அப்புறம் ஒர்க் முடிச்சுட்டு அவர் எப்போவுமே போகிற வீடு நான் சொல்ல ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருக்கும். அந்த பிளேஸ் வந்து அவர் சேஃபானதாக இல்லை. ஆனால் அங்கே தான் ரெண்ட் கம்மின்னு சொல்லிட்டு அவர் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. இப்போது அங்கே வந்துட்டு நைட் அவர் வந்து ஒர்க் முடிச்சு
முடிச்சுட்டு நைட்டு வர அங்கே ஒரு 3 ஒரு மாதிரி ஒரு பசங்க தான் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. யார்கிட்ட அது ஐ திங்க் அவங்க வந்துட்டு அவங்க பேச வந்து மொரிஷியஸில் அவங்க லாங்குவேஜ் பேசுகிறாங்க. பார்த்துட்டு இந்த பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா க்யூட்டான ஒரு ஃபிகர் மாதிரி இருக்கானே சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஜிம்முக்கு வந்து ஆக்குரேட்டில் இருக்குது. நைட்டு அங்கே யாருமே இல்லாத ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு அப்போ வந்துட்டு இப்போ ஜிம்மு ரொம்ப பயந்துட்டு ஒரு மாதிரி தள்ளி போகே அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. திரும்பி பார்க்குறாங்க. சார்ன்றாங்க. யார் நீ என்ன புதுசாக இருக்கணும் பார்க்குறேன்றாங்க. இல்லை நான் இங்கே தான் தங்கியிருக்கேன்றாங்க. ஃபாரினரா அப்படின்றாங்க. ஆமான்றாங்க. இந்த டைமில் வர அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கே பார்க்கறதுக்கு அப்படி சொல்லிட்டு கிட்டே வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பேக்கில் தள்ளி போகிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு கிட்டே கூப்பிட்றாங்க. ஒரு மாதிரி சார் இல்லை சார் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. சார் விடுங்க சார் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவரோட ஹேண்டில் சம் ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காரு. நைட்டில் வந்து சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு போகிறதுக்கு. எங்கே ஸ்டே பண்ணியிருக்க நீ அப்படி சொல்கிறாங்க. ரூம் எங்கன்னு சொல்லி அப்படி சொல்கிறாங்க. சார் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ப்ளீஸ் விடுங்க விடுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஒரு பர்சன் தான் வராங்க. இங்கே பாருங்கள் அவனை விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம்மை விட்டான்னு போய் பார்க்குறாங்க. ஒரு பர்சன் நிற்கிறாங்க. நீ யாரும் சொல்கிறாங்க. ஒன்றை பார்த்தாலும் ஃபாரினர் மாதிரி தான் இருக்குது. நீ இங்கே என்ன பண்ணுறாங்க. நீ இந்த பையனுக்கு என்ன சொல்கிறாங்க. என்ன வேணும் அப்படி சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு என்னோடய ஃபேமிலின்றாங்க. உன்னோட ஃபேமிலி எனக்கும் ஆமாம் என்னோடய பிரதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் பார்க்குறாங்க. நீன்றாங்க உனக்கோட பிரதர்னு எப்படி நம்புறது சொல்கிறாங்க. அவனோட பிரதர் தான். நான் கொஞ்சம் தள்ளுறீங்களா அப்படி சொல்கிறாங்க. இப்படி இல்லைனா இப்போ போலீஸ் கால் பண்ணுவா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு நீ ஃபாரினராக வந்துட்டு என்கிட்டே மிஸ்பேக் பண்ணுறியா அப்படி சொல்லி என்கிட்டே வந்துட்டு இவ்வளோ மாதிரி பேசுகிறேன்றாங்க. இல்லை நீங்கள் அந்த மாதிரி மிஸ்பேக் பண்ணிக்கிட்டு அங்கே பாருங்கள் சொல்லிட்டாங்க. ஒரு கேமரா இருக்குது. ஸ்ட்ரிக்ட் லைட் கேமரா இருக்குது. நீங்கள் இப்படி இந்த அந்த மாதிரி ரோட்டில் தனியாக ஒரு பர்சன் கிட்ட அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணால் அதுவும் டூரிஸ்ட்டாக வந்துருக்க பையன்கிட்ட பண்ணீங்கன்னு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியல. உங்களுக்கு உங்களோட கண்ட்ரிலேயே உங்களுக்கு பேன் பண்ணுவாங்க. எங்கேயும் போக முடியாத அளவுக்கு பண்ணவா அப்படி சொல்லி கேட்க அது பார்த்து என்ன சொல்லி பயந்துடுறாங்க. நீன்றாங்க. இங்கே பாரு நான் ஒரு டாக்டர். எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு லைசன்ஸ் இருக்குது. ஓகேவா இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன்னு வச்சுக்கேன்றாங்க. உடனே அந்த பர்சன் விட்டுட்டு அப்படியே ஓடி போயிடுறாங்க. வந்துட்டு ஜிம் ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு ஷுவர் ஆகிருக்காங்க. தேங்க்யூ டாக்டர்ன்றாங்க. அங்கே ரெண்டு சாய் என்னதாண்டா அப்போ போய் பார்க்குறாங்க. நீ இந்த மாதிரி பிளேஸில் வர இந்த மாதிரி டைமில் இப்படி வரலாமா இது தப்பு இல்லையா சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா. அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படி தான் விட்டுருக்காங்களா சொல்கிறாங்க. ஜிம்முக்குள்ள ரொம்ப க்ரையாக ரொம்ப அழுகிறாரு. இப்போ எங்கே போகணும்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரீட்டை காமிக்கிறார். நீ அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கான்றாங்க. ஆமான்றாங்க. அந்த மாதிரி பிளேஸில் போய் யாராவது ஸ்டே பண்ணுவாங்களா அப்படி சொல்கிறாங்க. அங்கே தான் கம்மியான ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. கம்மியான ரெண்ட்டா என்ன சொல்கிற நீ அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் மட்டும் தனியாக ஸ்டே பண்ணியிருக்கான்றாங்க. தனியாக ஸ்டே பண்ணியிருக்கேன் எனக்கு புரியலையே அப்படி சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி அழுறாரு. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் ஃபேமிலி யாருமே இல்லையான்றாங்க. யாரும் இல்லை சொல்கிறாங்க. அப்படி எப்படின்றாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ரொம்ப ஒரு ஹெட் டவுன் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. தனியாக விட்டு போக மனசு இல்லை. வா என் கூட அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் எங்கே போயிட்டு ஜிம்மன் ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா கொஞ்சம் குட்டி திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு பேகு கொஞ்சோண்டு ட்ரெஸ்ஸு பார்த்து எதுவுமே இல்லை அப்படியே இருக்குது. இவர் லாஸ்ட்டாக வாங்கின மெடிசன்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் இருக்குது. அவர் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இங்கே நீ ஸ்டே பண்ணியிருக்கான்றாங்க. ஆமான்றாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணுறாரு. வா என் கூடன்றாங்க. நீங்கன்றாங்க. அங்கே பாரு என்னோட ஒரு அண்ணா மாதிரி நினச்சிக்கோ. என்ன ஒரு அண்ணா ஒரு ஃப்ரெண்டு அப்படி நினச்சிக்கோ. வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு நம்ம என்ன தான் வந்து வெளில வராங்க. அந்த பேக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் வந்து கார் வச்சிருக்காரு. அந்த கார் தான் ஓப்பன் பண்ணுறாரு. போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் போயிட்டு காரில் உட்காந்துக்கிறாரு. எதுவுமே சொல்லாமல் பயங்கரமாக அழுதாரு. அப்படி இன்னும் நம்ம ஜிம்மில் வந்து கார் ரிட்டர்ன் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்தால் எங்கள் ஜிம்மில் இன்னும் இருக்குது ரொம்ப குட்டியான ஒரு அழகான வீடு. அதில் 2 பெட்ரூம் இருக்குது. ரொம்ப குட்டியான வீடு தான். அப்படி ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து நேரத்தில் இங்கே வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு வா இறங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. இங்கே பாரு யோசிக்காத வான்றாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்கன்றாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வா சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் இறங்குறாங்க. அவர் பேக்கில் எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வராரு. வந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஜிம்மினோட என்ன மட்டும் தான் இருக்காரு. உங்கள் வீட்டில் யாரும்ன்றாங்க. எங்கள் வீட்டில் யாரும் இல்லை நான் மட்டும் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அவர் நினச்சிக்கிறாரு சரி உங்கள் ஃபேமிலியெலாம் வெளில இருப்பாங்க போல வேறு பிளேஸ்லன்றாங்க. நான் நீங்கள் கொரியான்றாங்க. நான் கொரியன் தான் வா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் உட்காராரு. சாப்பிட்டியான்றாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்ன போயிட்டு அவருக்கு வீட்டில் வந்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃபுட் இருக்கும். அதை ரீஹீட் பண்ணுறாரு. இதெல்லாம் மதியம் குக் பண்ணுறது தான் சரியா அப்படி சொல்லிட்டு எதாவது குக் பண்ணுற உட்கார ஃபஸ்ட்டு சாப்பிடுன்றாங்க. இல்லை வேண்டான்றாங்க. சாப்பிடுன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஜிம்மில் வந்து சாப்பிட்றாங்க. நான் உனக்கு எழுதி கொடுத்த மெடிசன் எங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பேக்லாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன போயிட்டு அந்த எந்தெந்த டைமுக்கு எந்த மெடிசன்ஸ் அதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. எந்த அப்படி சொல்கிறாங்க. என் ஜிம்மில் வேறு போட்டுக்கிறாங்க. போட்டு எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்து கேட்டாங்க. இங்கே பாரு அந்த மாதிரி பிளேஸில் ஸ்டே பண்ணுறது. இப்போ என்ன நீ 2 கம்மின்றாலும் அங்கே கொடுக்குறியான்னு சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இந்த ரூம் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குது. இங்கே நீ ஸ்டே பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா நீ அங்கே கொடுக்குற ரெண்ட்டு இங்கே கூட ஒன்றும் பிரச்சனை சரியா. நீ ஃப்ரீயாக தங்கியிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். நீ அங்கே வந்து அங்கே இந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணிக்கோ. இங்கே உனக்கு அந்த வீடு எல்லாமே யூஸ் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நான் மட்டும் தான் இருக்கேன். அழகாக 50-50 ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கா. நம்ம ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு ஓகேவான்றாங்க. உங்கள் வீட்டிலன்றாங்க. நான் சொல்கிறேன்ல நீ என்னை பற்றி எதுவும் தெரிஞ்சிக்க வேண்டாம் சரியா. நான் ஒரு டாக்டர் உன் நல்லாவும் பார்த்துப்பேன். அது இல்லாமல் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைம் இப்போ தனியாக இருக்கிறது அது உனக்கு சேஃப் இல்லை சரியா. என் கூட இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கோன்றாங்க. ஃப்ரெண்டு மாதிரி ஆமாம் என்னோட ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ணிக்கிறாரு. எப்படி தான் டேஸஸ் போகுது. டெய்லி என்ன பண்ணுறாரு ஜிம்மின் ஒர்க் போய்
போயிட்டு இந்த நைட்டில் வந்து ரிட்டர்ன் தனியாக வரதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹாஸ்பிட்டல் முடிச்சு டேரெக்டாக அங்கேயே போகிறாரு ஜிம்மின் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு. அங்கேயே போய்ட்டு ஒர்க் பண்ணுற பிளேஸில் போய்ட்டு வெயிட் பண்ணுறாரு. கரெக்டாக ஜிமின் வெளில வர பார்க்குறாங்க. நீங்கள்ன்றாங்க என்னன்னு கூப்பிட்டு எத்தனை டைம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறான்னு சொல்கிறாங்க. நான் தான் அவனை கூட்டிகிட்டு போகலாம் வந்தா வா அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமினுமே காரில் போகிறாங்க. இப்போ டேஸ் போக ஜிமினோட பில் வந்து கொஞ்சம் பெருசாகுது. இப்போ ஜாய் பார்க்குறாரு. ஜிமின்றாங்க சார்ன்றாங்க நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார்ன்றாங்க. சொல்லவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து டெய்லி கூட்டிகிட்டு போய் விடுறத பார்த்துட்டு எல்லாருமே தான் ஜிமினோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் டாக்டர் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்போ என்ன முன்னாடி வந்துட்டாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது சார். இல்லை சார்ன்றாங்க. ஜிமின் என்ன வந்துட்டு ஹேண்ட் பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஒர்க்கெலாம் ஹெவியாக மட்டும் கொடுத்துடாதீங்கன்றாங்க. இல்லை நான் ஹெவியாக கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை ஜிமின் நீ இப்போ ஒர்க் பண்ணிப்பா, உன்னால் எந்த அளவுக்கு முடியுமான்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியலன்னு சொல்லிட்டா நீ லீவ் எடுத்துக்கோ. நான் ஒன்றும் இல்லை வேலை விட்டுலாம் தூக்க மாட்டேன். ஏன்னா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஹோட்டல் நல்லா டெவலப் ஆகிருக்கு. எனக்கு இன்னும் நல்லா டெவலப் பண்ண ஆசை. சரியா நீ இங்கே வேறு ஒரு போஸ்டிங்க்கு வரணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க. ஆமாம் சரியா என்ன பண்ணுற ரெஸ்ட் எடுத்துக்கு கூட நீ என்ன பண்ணுற பேபி பிறந்ததுக்கப்புறம் கூட ஜாப் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. உண்மையாக சொல்கிறீங்களா. ஆமான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ஒரு 6 month வரைக்கும் ஜாப் போயிட்டே இருப்பார். இப்போ வந்துட்டு ஜாப் கவர் பண்ணவே இல்லை. அங்கே பாரு ஜாப்லாம் போகலாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. பாரு இப்படி இது போய் எப்படி ஜாப் பண்ணுவான்றாங்க. இப்போ ஜிமினோட ரிலேஷன்ஷிப் டோட்டலாக சேஞ்சஸ் ஆயிடுச்சு. எப்படின்னா அவங்க ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இல்லை. டோட்டலாக ஜிமின் வந்துட்டு அப்படியே டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஒவ்வொரு டைமும் ஹெல்த் செக்கப்புக்கு அவரே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்துட்டு செக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் கூட்டிட்டு வீட்டில் விட்டுருவார். மெடிசன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜிமின் கிட்ட இருந்து ஒரு மந்த்லி பேமெண்ட் வந்துட்டு இவர் கொடுப்பாரா. அதை வாங்கி அவர் ஒரு உண்டியல் மாதிரி போட்டுருவார். போட்டு இது என்னென்னா நம்ம ஒரு நியூவான வீடே வாங்கிலாம் சொல்கிறாங்க. என்னன்றாங்க. ஆமாம் இது ரெண்ட் வீடு தான். நானே இங்கே ரெண்டுக்கு தான் இருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம் சீக்கிரமாக வீடு வாங்கிக்கலாம். வீடு வாங்கிட்டு அங்கே இதே மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம்மின் குடும்பம் புரியல. எனக்கு அப்போ தான் கேட்குறாங்க உன்னோட ஃபேமிலி எங்கே அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் என்னோட கேட்க எனக்கு ஃபேமிலின்னு யாரும் இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு யாரும் இல்லை, நான் மட்டும்தான். எனக்கு யாரும் இல்லை. நான் வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் தான் வளர்ந்தேன். நல்லா படித்தேன். அப்படி நான் நல்லா படித்ததுனால எனக்கு ஒரு டாக்டரும் ஆனேன். அப்படி தான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அப்போ நம்மளும் நல்லா படிச்சிருந்தா நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நம்ம ஒரு ஜாப்பில் இந்த மாதிரி இருந்திருக்கலாமே. இப்போ ஒரு டாக்டர்னா நம்ம ஒரு ஐடலாக ஆயிருந்துருக்கலாமே. நம்ம டான்ஸில் அப்படிலாம் வேறு ஒரு நல்ல ஜாபில் இருந்திருக்கலாமே. இப்படி ஒரு ரூம் சர்வீஸ் பண்ணிட்டு ஒரு ஹோட்டலில் போய்ட்டு இப்படி வேலை பார்க்குறோமே. அதுக்கெல்லாம் ரீசன் நீ தானே ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படின்றது வந்து சரி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவரே கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ என்ன போக ஜிமினை வந்துட்டு அவர் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி போய் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு ரூம்மேட் அப்படிலாம் பார்க்குறாரு. ஒரு ஃபேமிலி மெம்பராக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு வெல்விஷர் அப்படி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ என்னதான் ஒன் டே ரொம்ப நேரம் அங்கே வரவே இல்லை. அங்கே என்னுமே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு அப்படியே இருக்காரு எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்துட்டு. இப்போ நம்ம ஜிம் தான் கால் பண்ணுறாரு. என்னன்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் என்ன வேணும் சொல்கிறாங்க. நீ ஏன் இவ்வளோ நேரம் ஆகி வீட்டுக்கு வரவே இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்றாங்க. ஆமாம் கரெக்ட் டைமுக்கு நீ வர மாட்டியா வீட்டுக்கு சாப்பிட மாட்டியா அப்படி சொல்லி கேட்க அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. இவ்வளோ டேஸில் ஜிம்மின் தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறாங்க. நீ எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வரவே மாட்டேன்ற. நான் என்ன பண்ணுறேன் நாளைக்கு ஒரு டேட் இருக்காங்க அவங்களுக்கு தெரியல. நான் கூட கேட்குறேன் நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன மட்டும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வைக்கிறீங்க எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்க வைக்கிறீங்க நான் கேட்கட்டா அப்படி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ வந்துட்டு ஏன் உனக்கு நான் வரலனா ஓகே இல்லைன்றாங்க. பாரு நீ என்னோட ஃப்ரெண்டு என்னோட ஃபேமிலி அப்படி சொல்கிறாங்க. என்ன சொன்னான்றாங்க. ஆமாம் நீ தானே இப்போ என்னோட ஃபேமிலி எல்லோரும் அப்படி தானே சொல்கிறாங்க. இங்கே இப்போ நீ வராமல் இருந்தால் எப்படி எனக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படி சொல்கிறாங்க. என்னை யார் பார்த்துப்பா அப்படி சொல்கிறாங்க. நீ சொல்லுவல என்னோட வயிற்றில் இருக்கிற லிட்டில் சாம் பிரின்சஸ் சொல்லுவல எங்கள் 2 பேரும் யார் பார்த்துப்பாங்க அப்படி சொல்ல அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஃபஸ்ட் டைம் வந்து ஜிமின் வந்து ரொம்ப கேரிங்காக வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் டோட்டலாக சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ நான் டேஸ் போக ஜிமின் அண்ட் என்னும் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே ஆகிறாங்க. ஃபேமிலி ஒரு மெம்பர்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த மணி ஷேர் பண்ணுறது எதுவுமே இல்லை. ஜிமின் எந்த நாளும் வாங்கி கொடுப்பாரு. ஜிமினுக்கு சேம் அப்படி தான் எந்த நாளும் வாங்கி தருவார். வெளில ட்ரெஸ் எடுக்கிறது அப்படி சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு நல்லா போயிட்டே இருக்கா. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு ஒன் டே வந்துட்டு நம்ம என்ன வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஜிமின் தான் வந்துட்டு வீட்டில் தான் இருக்கார். ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டமக் பெயினாக இருக்குது. அப்போ வந்துட்டு ஜிமின் தான் கால் பண்ணுறாரு. எப்போதுமே ஃபோன் வந்து ரொம்ப அலர்ட்டாக வச்சுருப்பாரு ஜிமினுக்காக. அப்போ கரெக்டாக கால் பண்ணுறாரு. என்னாச்சுடான்றாங்க. என்னமோ அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்டமக் பெயினாக இருக்கிறான்றாங்க. ஸ்டமக் பெயினாக இருக்குது அது வந்துட்டு சொல்லிட்டு அவர் போய் வேகமாக வந்துட்டு காரத்தை விட்டு தான் வராரு. கூட ஒரு நர்ஸையும் கூட்டிகிட்டே வந்திருப்பாங்க. 2 பேரும் வராங்க. வந்துட்டு சார் இப்படின்னா டைம் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு அப்படியே ஜிம்மில் தூக்கி கார் வந்து உட்கார வச்சுட்டாங்க. கரெக்டாக இங்கே ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் தான் ஜிம்மின் தான் என்னோட ஹேண்டை பிடிச்சிட்டே இருக்காரு. பக்கத்தில் வந்துட்டு ஒரு சீஃப் டாக்டர் நிற்கிறாங்க. டாக்டர் நீங்கள் சரியாக ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீயும் ஒரு டாக்டர் இப்படி பேசலாமான்றாங்க. நான் ஒரு டாக்டர் இருந்தாலும் என்னோடய ஃபேமிலி மெம்பர் ஆச்சு அப்படின்றாங்க. சரி ஒன்றும்
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வேற ஒரு பர்சன் தான் வந்துட்டு பேபி வந்துட்டு எடுக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்டில் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா தான் பக்கத்துல இருந்து ஜிம்மில் பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா டாக்டராக அவர் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இன்னொரு டாக்டர் தான் பண்ணியிருக்காங்க, லேடி டாக்டர். அப்போ அவங்க பேபி எடுத்து கொடுக்க தான் வாங்குறாங்க. வாங்கினதுமே வந்துட்டு ரொம்ப அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டு பிரின்சஸ் வெல்கம் பிரின்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு வந்துட்டு ரொம்ப டயர்டாகிட்டு அவர் வந்துட்டு ஃபைண்டட் ஆகிருக்காரு. நம்ம ஜிம்மு கையில் தான் பேபி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போது கரெக்டாக வந்து ஒரு பர்சன் வராங்க. ஏன்னா இப்போ அந்த ஜிம்மில் ஒர்க் பண்ணியிருப்பார்ல, அந்த போஸ்டிங்கில் இன்னொரு பர்சன் வந்து ஜாபில் இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் வந்து ஃபிலிக்ஸ் தான். அவங்க தான் வந்துட்டு அங்கே வந்து ஒர்க் ஜாயின் பண்ணியிருப்பார். இப்போ அவர் தான் வந்துட்டு வராரு. ஏன்னா வந்துட்டு ஜிம்மினுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருப்பார். கொஞ்சம் டேஸ் வந்து வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். அவர் ஃப்ரெண்டாக இருந்ததுனால ஜிம்மினுக்கு பேபி பிறந்திருக்குன்னு வந்து நியூஸ் வந்து போகுது. டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு, அவருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அப்போ தான் பார்க்குறாரு ஜியானா பிறந்திருக்குது. அவர் ரொம்ப க்யூட்டாக வந்து பார்க்குறாரு. என்ன காமிக்கிறாரு, நீங்கள் ஜிம்மனோட ஃப்ரெண்டு தான்றாங்க. ஆமான்றாங்க. இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. என்னோட ஜிம்மினுக்கு ஒரு பிரின்சஸ் பிறந்திருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாரு. ஐயோ ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு ஜிமின் வாய்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜென்மு கேட்குறாரு, ஜிமின்றாங்க என்ன பண்ணுறாங்க பாரு, பிரின்சஸ் பிறந்துட்டா, இவளுக்கு என்ன நேம் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் பார்க்குறாரு, நீ தானே இவ்வளோன்னு சொல்லுவேன், ரொம்ப அழகாக ஒரு பர்சன் வந்து வரப்போகிறாங்க, நம்ம ஃபேமிலியில் சொல்கிறாங்க, நீயே சொல்லன்றாங்க. சரி ஓகே, நான் இவளுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், இவளுக்கு ஜியானா ஓகேவா, ஜியானாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாரு. ஆமாம் இவள் பேர் ஜியானா, அதாவது நம்ம ஏஞ்சலோட அனதர் நேம் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நேமோட மீனிங் அதுதான்றாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவருக்கு, இந்த நேம் அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆமாம் ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஃபிலிக்ஸ்ன்றாங்க. இது ஜியானோட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன அவர் திரும்பி பார்க்குற டேன் பண்ணிட்டு ரொம்ப ஷேக் பண்ணேன். சரிட்டு அவர் அமைதியாகிறாரு. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் என்ன வந்துட்டு ஜியானா அப்படி சொல்லிட்டு அவருடைய இயர்ஸில் போட்டு 3 டைம்ஸ் சொல்கிறாரு. ஜிம்மு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சேட்டா ஓகே, இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் என்ன நடந்துச்சு.